ஹே ஆல், இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ண போற கெஸ்ட் யாரு அப்படின்னா பால செந்தில்குமார், ஃபவுண்டர் ஆஃப் ஜி பேங்கைரோ ஸ்கூல் ஆஃப் பேங்கிங், ஐடபிள்யூஇ புக்ஸ் அண்ட் எஜுகேஷனல் எக்ஸலன்ஸ் அண்ட் எமர்ஜிங் லீடர் அவார்ட் வின்னர் 2019 to 2023, விஷனரி ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்ட் 2024, கெரியர் கோச், சோஷியல் ஸ்கில் ட்ரைனர், மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ஸோ நான் வந்து நிறைய டேக்ஸ் எடுத்தேன் இது எல்லாத்தையும் மக்கப் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு. பட் என்னால முடியல. அதனால நான் பார்த்தே கிளியரா சொல்லிடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ இவர்கிட்ட இது எல்லாத்தையும் பத்தி கேட்கலாம். லெட்ஸ் கனெக்ட். ஆடிபிள். ஓகே. ஓகே. நல்லா இருக்கிறேன் பாலா. நீங்க? சூப்பரா இருக்கேன். ஓகே. நான் உங்களோட அந்த ஃபவுண்டர் அண்ட் அவார்ட்ஸ் இதெல்லாமே ரீட் பண்றதுக்கு எவ்வளவு டேக் எடுத்த தெரியுமா? அச்சச்சோ, என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருப்பேனே. இது எப்படி ஷார்ட்கட் பண்றது? அவ்வளவு வாங்கி வச்சிருக்கீங்களே. அதெல்லாம் எதெல்லாம் ஊரு பேரை பிரிச்சிட்டோம்னா ஷார்ட்கட் தான். எது ஸ்டேட்டு எது நேஷனல் அவார்டுன்னு தெரிஞ்சு போயிடும். 5 நேஷனல் 3 ஸ்டேட் அவ்வளவுதான். ஓ, அவ்வளவு இருக்கா? ஆக்சுவலி நான் உங்களோட லிங்க்டின்ல இருக்கிறத தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் இவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியாது. ஓகே, எல்லாத்தையும் கேட்டலாம். கண்டிப்பாக. ஸோ ஓகே பாலா. ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் உங்களோட ஜேர்னி. ஓகேங்களா? பட் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா உங்களை நீங்க எப்படி இன்ட்ரோ கொடுப்பீங்க? நீங்க யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ லைக் எப்படிலாம் சொன்ன நம்ம மூவி டயலாக்ஸ் வச்சு என்னோட லைஃபை நல்லா சிங்க் பண்ணலாம். ஸோ ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்லணுன்னா யூஸ்வலாக இந்த ஃபஸ்ட் பெஞ்சில் இருக்கிறவங்களாம் பயங்கரமாக படிப்பானுங்க. இந்த மிடில் பெஞ்சர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு படிப்பானுங்க. இந்த பின்னாடி உட்காந்துருக்கவங்க பாருங்க, அது எந்த கேட்டகரியிலே சேர்த்துக்க முடியாது. அந்த கேட்டகரி தான் நம்ம. ஸோ அப்படிதான் நம்ம லைஃப் ஜேர்னி நடந்துச்சு. ஆமாம். ஸோ 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ மன்மதன் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ எங்கள் மேக்ஸ் சார் இருந்துட்டு நான் ஆக்சுவலி மேக்ஸ் எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன். ஸோ எங்கள் மேக்ஸ் சார் பேப்பர் கொடுக்கும்போது நல்லா அடி கொடுத்தாரு. ஏன்டா இப்படி இருந்தேன்னா லைஃப்பில் நீ எப்படா முன்னேறுவேன் அப்படின்னு கேட்டப்போ நான் சொன்னேன், சார் வாழ்க்கையில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது முக்கியம் இல்லை, லாஸ்ட்டில் யார் ஃபஸ்ட்டு வராங்கிறது தான் முக்கியம் அப்படின்னு டயலாக் விட்ட. கிரவுண்டில் நீல் டவுன் பண்ண வச்சுட்டார், அது வேறு விஷயம். பட் ஸ்டில் அவரோட பையன் என்னோட இன்ஸ்டியூட்டில் படித்து கனரா பேங்க்ல கிளரிக்கல் எக்ஸாம் கிளியர் பண்ணி பிளேஸ் ஆனார். அதுதான் வாழ்க்கைங்கிறது ஒரு இப்ப தளபதி டயலாகா? ஸோ இப்படிதான் நம்ம லைஃப் ஜேர்னி. எங்கே அடி வாங்கினோமோ அவங்களையவே மேலே உட்கார வச்சோம். ஸோ இன் பிட்வீனில் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்குலாம் நான் அப்பியர் ஆகியிருந்திருக்கேன். 2011 என் ஜேர்னி காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2011 என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா என்னோட ஸ்ட்ரீம் வந்து கம்ப்ளீட்லி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கோச்சிங் அண்ட் பப்ளிக் செக்டர் சர்வீசஸ் கோச்சிங் தான். ஸோ 2011 பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் ராஜேந்திரன் அப்படின்ட்டு அவரோட கைடன்ஸில் தான் நான் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் 1979 கேடர், ஐஏஎஸ் கேடர். ஸோ லைக் வந்து கொஞ்சம் ஏஜ்டு பர்சன், பட் ஹீ இஸ் நோ மோர் நோ. 2016 அவர் ஹீ பாஸ்ட் அவே. பட் ஸ்டில் அவர் எனக்கு 2011-12 பார்த்தீங்கன்னா நல்லா கைடன்ஸ் கொடுத்தாரு. என்னோட செகண்ட் அட்டம்ப்டில் நான் மெயின்ஸ் எக்ஸாம் வரைக்கும் போனேன். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு சில இன்சிடென்ட்ஸ்னால ஐ குடன்ட் ஏபிள் டு கண்டினியூ தட். தென் லேட்டர் ஐ காட் செலக்டட் இன் இன்டெலிஜென்ஸ் பியூரோ எக்ஸாம்ஸும் கிராக் அவுட் பண்ணேன் 2014-15. ஸோ தமிழ்நாட்டிலேருந்து மொத்தம் ஒரு 4 பேர் அந்த இன்டர்வியூக்கு போனால் அந்த நானும் ஒருத்தன் 2015. ஸோ லேட்டர் அங்கேயும் இன்டர்வியூவில் போய் கொஞ்சம் செலக்ட் ஆக முடியல. நான் நினச்ச கேடர் எனக்கு கிடைக்கல, அதனால நான் எனக்கு அது வேண்டான்ட்டு வந்துட்டேன். தென் லேட்டர் ஐ காட் செலக்டட் இன் எஸ்பிஐ ஆஸ் அ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் இன் 2016. ஸோ அங்கே சர்வ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஐ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃபார் லாட் ஆஃப் எக்ஸாம்ஸ். நான் இதுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன், மற்ற எக்ஸாம்ஸ்க்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தேன். சைமல்டேனியஸாக நான் ஃப்ரீலான்சிங் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ லைக் எனக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரெடி பண்ணுறது, அப்போ தான் எனக்கு அந்த கோச்சிங் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வர வர இந்த இடத்துல எஸ்பிஐயில் செலக்ட் ஆகிட்டேன். ஸோ அப்படியே எஸ்பிஐயில் போனனாடிக்கு அப்போது ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க, சார் இனிமேல் உங்கள் செஷன்ஸ் எனக்கு கிடைக்காதா, உங்கள் ட்ரைனிங் கிடைக்காதா, உங்கள் கைடன்ஸ் கிடைக்காதா, இப்படிலாம் கேட்டாங்க. ஸோ லைக் அண்ணாமலை ரஜினி மாதிரி, அருணாச்சலம் ரஜினி மாதிரி நம்மளும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள வந்துட்டோம். ஸோ அந்த இடத்துல இப்போ உங்களை ஒரு கொஸ்டின் கேட்கலாமா? இந்த இடத்துல கேட்கலாமே. ஆக்சிடென்ட்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருந்திருப்பீங்க, பார்த்துருந்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் படிச்சிருந்திருப்பீங்க, கரெக்டுங்களா? என்னைக்காவது பிளைண்ட் பீப்புள் ஆக்சிடென்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
பிளைண்ட் பிளைண்ட் பீப்புள் ஆக்சிடென்ட். ம் ஓகே, ஆக்சிடென்ட் பண்ணி கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கேக்குறீங்க? ஆமா. என்னைக்காவது எங்கேயாவது பிளைண்ட் பீப்புள் டிரைவ் பண்ண மாட்டாங்க இல்லையா? ட்ரை பண்ண மாட்டாங்க. என்னைக்காவது பிளைண்ட் பீப்புள் வந்து ரோட்ல நடக்கும்போது ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, அவங்கனால ம். இன்னொரு வண்டி மேல மோதிட்டாங்க, அந்த மாதிரி ஏதாவது நம்ம படிச்சிருக்கோமா? பிளைண்ட் பீப்புள் ஆக்சிடென்ட், பிளைண்ட் பீப்புள்னால நான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்ட்டு. ம். நான் ரீட் பண்ணது கிடையாது. நீங்க மட்டும் இல்ல, யாருமே நான் ரீட் நான் படிச்ச பண்ணியிருக்க வரைக்கும் மாட்டீங்க. அந்த மாதிரி. பிகாஸ் ஓகே. இது பிளைண்ட் பீப்புளுக்கு ஒரு குச்சி இருக்குமா அவங்க கையில? ஆமா. அந்த ஒரு சின்ன குச்சி தான் அவங்கள லைஃப் லாங் அவங்கள கைட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையா? எஸ். அப்ப ஆக்சிடென்ட்ஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே கண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப ஏன் ஸ்டில் ஆக்சிடென்ட் பண்றோம்? மேபி நிறைய பேர் அந்த ஃபாஸ்டா போறதுனால ஆக்சிடென்ட் ம். நடக்கும். கேர்லெஸ்னஸ்னால தான் மோஸ்டா நடக்கும். இப்போ அதுவே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பைக்ல நம்மளோட அம்மா உட்காந்துட்டு வராங்க, இல்ல கார்ல அம்மா அப்பா கூட போயிட்டு இருக்கோம். அன்னைக்கு நம்ம எப்படி ஓட்டுவோம்? அந்த பிளைண்ட் பீப்புள் கையில இருக்க குச்சி மாதிரி ஒரு கைடன்ஸ் நம்ம கிட்ட இருக்குமா? நம்ம அம்மா அப்பா கூட இருக்காங்க, அவங்கள கரெக்டா நான் வழி நடத்திட்டு போகணும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நான் கவனிச்சப்போ யங் யங் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா தே வேர் பிளைண்ட் டுவர்ட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி, தே வேர் பிளைண்ட் டுவர்ட்ஸ் த அவேர்னஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி அவங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருப்போமேன்னு சொல்லிட்டு தான் ஐ குவிட் மை எஸ்பிஐ அண்ட் ஸ்டார்டட் மை இன்ஸ்டியூஷன் ஜி பேங்க் கைரோ 2017. வேற மாதிரி வேற மாதிரி. எஸ், அதான் சொன்னல, அப்படியே அண்ணாமலை ரஜினி மாதிரி இந்த நாள் முடிவு பண்ணி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்தோம். பட் எப்படி ஆக்சுவலி வந்து அது உங்களோட ட்ரீமா இருந்திருக்கும் இல்லையா? நீங்க நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க அந்த ஒரு பொசிஷன் போறதுக்காக. லைக் அது அந்த ஜாப் வேணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ இல்லை, உங்க வீட்ல ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க? உங்களுக்கு எப்படி அத வந்து ஓகே, அது ஒரு பெரிய டெசிஷன் நான் சொல்லுவேன். இது விட்டுட்டு இன்னொரு பக்கம் போறது. கரெக்ட்டா? ஆக்சுவலி சோ அதுதான் ட்விஸ்ட். எப்படி அந்த அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆச்சு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த தில்லாலங்கடி ஜெயம் ரவி மாதிரி நம்மளே நிறைய மூவி கேரக்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். எங்க கிக்கு கிடைக்கும்னு சொல்லி சுத்திட்டு இருக்க ஒரு டைப். ஸோ லைக் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் பங்க்ல பங்கர் பாயா இருந்திருக்கேன், நியூஸ் பேப்பர் போட்டிருந்திருக்கேன் இந்த சம்மர் ஹாலிடேஸ் டைம்ல. அதுக்கப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச என் ஃபேமிலி ஃப்ரெண்ட் ஒருத்தர் பைக் மெக்கானிக்கா இருக்காரு, அவரு மெக்கானிக் ஷெட்ல கொஞ்ச நாள் பைக் மெக்கானிக்கா வேலை செஞ்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் டைம்ல. எஸ். அண்ட் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ங்கிற ஐடியா வந்து என் மைண்டில் இல்லை. அப்படின்னா மீனிங்கே என்னன்னு தெரியாது அந்த டைம்ல எல்லாம். பட் ஐ லவ் டு டூ வாட் ஐ லவ், அந்த மாதிரி ஒரு டைப். ஸோ லைக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் எனக்கு சீரியஸாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்க இன்சிஸ்ட் பண்ணி தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதை படிக்கிறப்போ எனக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. இந்த காலேஜ் ஸ்கூலில் படித்த மாதிரி சப்ஜெக்ட் ஓரியன்டாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சிச்சு எனக்கு அது. ஸோ ஆப்டிடியூட்னா அது ஒரு ஸ்கில்லு. ஒன்று சொல்லணும்னா 2015 ஆப்டிடியூட் ஸ்டேட் அவார்ட் வின்னர் நான். ஒரு 600 to 700 ட்ரிக்ஸ் வச்சிருக்கேன் நான் ஆப்டிடியூட்ல. ஸோ அதில் தான் என் ஸ்டூடெண்ட்ஸே ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஓகே. நான் வந்து சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல இல்ல நீங்க நீங்க கம்ப்ளீட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஓகே. ஸோ லைக் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படியே என் ஜேர்னி போயிட்டு இருந்தது. லைக் எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் பார்த்தீங்கன்னா நீ கவர்மெண்ட் எக்ஸாம் இல்லையா, எங்கள் அம்மா வந்து கவர்மெண்ட் சர்வெண்ட். ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் ஹெச்எம்மா இருந்து கோயம்புத்தூர் கார்பரேஷனில் எஜுகேஷன் சூப்பர்வைசராக வரைக்கும் சர்வ் பண்ணி ரிட்டையர்ட் ஆன பீப்புள், ஐ மீன் ரிட்டையர்ட் ஆனவங்க. ஸோ என்னையும் கவர்மெண்ட்டுக்குள்ளே போகணும்னு சொல்ல வச்சாங்க. நம்மளும் ட்ரை பண்ணோம். ஆனால் என்னோட ஆசை என்னன்னா டீ கடை வைக்கணுங்கிறது என் ஆசை. என்னோட ட்ரீமே அதுதான். ஒரு ரெஸ்டாரண்ட், ஒரு டீ கடை அந்த மாதிரி தான் வச்சு உட்காரணும்னு ஆசை. ஏன்னா எங்க அப்பா வந்து நல்லா சமைப்பாரு, ஹி வாஸ் அண்டர் கேட்டரிங். ஸோ அந்த பிளட் இங்கே வந்த நாட்டிக்கு எங்க அம்மா வந்து அந்த அந்த ஒரு சீக்கிரட்டை சொல்லலை. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அப்பா அம்மா மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்க அப்பா வந்து நிறையா அது என்ன சொல்லுவாங்க கேட்டரிங் சர்வீசஸ் பண்ணியிருக்காரு, கேன்டீன்ஸ் வச்சிருந்திருக்காரு கோயம்புத்தூர் முழுக்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த விஷயம் தெரியாது. எங்க அம்மா கிட்ட வந்து நான் சொல்றேன், அம்மா எனக்கு என்னமோ இந்த ஆக்சுவலி நான் இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் டெக்னாலஜி முடித்தேன். அம்மா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆக மாட்டேன் போல, எனக்கு அது வேண்டாம், ஆனாலும் மட்டமான இன்ஜினியர் ஆகிடுவோம் போல, அதனால நான் எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு போனேன். எம்பிஏ படிக்கிறப்போ யூபிஎஸ்சி பண்ணிட்டு இருந்தேன். எம்பிஏ படிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன், அம்மா நான் வேணா ஒரு ரெஸ்டாரண்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணட்டுமா அப்படின்னா. எங்கள் அம்மா இருந்துட்டு எது கையில் கிடைக்குதோ அதை வச்சு அடிப்பேன் அப்படின்னாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எம்பிஏ முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கப்போ, அம்மா நான் ஒரு பேக்கரி வைக்கலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். கையில் கிடைச்சதை வச்சு அடிப்பேன் போ அப்படின்னாங்க. சரி அப்பவும் விட்டுட்டேன். இப்படியே காலங்கள் போச்சு. ஸோ இந்த எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருப்போ ஒரு டைம் எங்கள் அம்மா கால் பண்ணி, அம்மா இந்த எஸ்பிஐ ஆக்சுவலி ட்ரைனிங்கில் இருந்த பெங்களூரில், அங்கே வந்து ஒரு கேண்டீன் இருந்துச்சு, அங்கே மசால் போண்டா சூப்பராக இருந்துச்சு. அம்மா இந்த கடையில் மசால் போண்டா சூப்பராக இருக்குது, இதே மாதிரி மசால் போண்டா கடையை நம்ம கோயம்புத்தூரில் வைக்கலான்னு எனக்கு ஒரு ஐடியா அப்படின்னு. எங்கள் அம்மா அப்போ தான் அந்த உண்மையை சொன்னாங்க. ஏன்டா உங்க அப்பம் புத்தி உனக்கு அப்படியே இருக்குன்ட்டு. ஸோ லைக் இதை ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா,
டிஎன்ஏக்குள்ள, அதாவது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ரத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் ஊறிக்கிட்டே இருக்கும். எங்க அம்மா ஒரு டீச்சர், எங்க அப்பா வந்து ஒரு கேட்டரிங் சர்வீஸ்ல இருந்தவர். ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா என் பிளட்டுக்குள்ள இருக்கு. ஸோ இந்த ரெண்டும் மிக்ஸ் ஆகி என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன், ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப், இது ரெண்டும் மிக்ஸ் ஆனது தான் ஜி பேங்க் ஆயிரும். ஸோ அத்தனை காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலுமே என்னோட தாட் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, போய் நான் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கணும், ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கணும் அப்படி இல்லை. ஐ வாண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இருக்கிற இடத்துல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். செகண்ட் திங், ஐ வாண்ட் டு என்டர்டெயின் பீப்புள். எங்கே போனாலும் நான் அந்த பீப்புளுக்கு அந்த என்ன சொல்லலாம், அந்த ஸ்பாட்லைட் நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ கெட் இன் டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். அண்ட் ஒன்ஸ் அந்த ஜி பேங்கரை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமும் என்னோட ஓன் வழியில் நான் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் என்றைக்குமே ரெக்ரெட் பண்ணதே இல்லை. எனக்கு எஸ்பிஐ ஜாப் போயிடுச்சு, அதை நான் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ரெக்ரெஷனே எனக்கு இருந்ததில்லை. ஆனால் வீட்டில் கொஞ்சம் கிடைச்சதெல்லாம் வச்சு அடித்தாங்க, அது வேறு விஷயம். அது வேற டிபார்ட்மெண்ட், ஓகேங்களா. இந்த வலிங்கிறது வேற டிபார்ட்மெண்ட் அது. பட் ஸ்டில் ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். நான் ஏன் அதை விட்டுட்டு வந்தேங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன். லைக் இப்போ வந்து உங்களால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களோட நீங்க எந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அந்த சீட்ல போய் உட்காரும் போது அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை நீங்க போய் உட்கார வைக்கும் போது அப்போ மேபி அம்மா வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது நீங்க இப்போ அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அச்சீவ் பண்ணனான்னு தெரியல, பட் ஸ்டில் எஸ். மோரோவர் ஒரு 30+ ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் பேங்கிங், இன்சூரன்ஸ் செக்டாரில் கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸர் கேடரில் பிளேஸ் பண்ணிட்டேன். அண்ட் என்னோட அல்டிமேட் கோல் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு 100 ஆஃபீஸர்ஸ் கிரியேட் பண்ணணும். அதுதான் என்னோட அல்டிமேட் கோல். நான் ஒரே ஒரு டைம் வந்து பிஓ எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கிறேன் பேங்கிங்ல. அதுவும் எனக்கு நீங்க சொன்ன மாதிரிதான் என் வீட்டுல வந்து என்ன புஷ் பண்ணி இதை பண்ண சொன்னாங்க. ஸோ நான் அட்டன் பண்ண எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் போனேன். லைக் நான் வெளியில வரும்போது நான் மட்டும் தான் ஃபர்ஸ்டா வெளியில வரேன். எக்ஸாம் முடிச்சுட்டு இந்த மைக் வச்சுட்டு நிப்பாங்க இல்லையா கொஸ்டின் பண்றது, அந்த மாதிரி எல்லா பேரண்ட்ஸ் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட வந்தவங்க எல்லாம் அப்படியே லைனா நிக்கிறாங்க வெளியில. நான் தான் ஃபர்ஸ்டா போறேன். நான் திரும்பி பாக்குறேன், அப்ப வரைக்கும் யாரும் காணோம். நான் போய் கரெக்டா வெளில போறேன், எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, எப்படி எப்படி நிறைய பேரோட ட்ரீமா அது இருக்குதுங்கிறது அவங்க இதுல இருந்து நான் தெரிஞ்சுட்டேன். என் தம்பி ஒண்ணு, என் கூட என் தம்பி தான் வந்தாங்க. அவங்க அந்த ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் சும்மாதான் அட்டன் பண்ண வந்திருக்கேன்னு. சோ இவங்களாம் கொஸ்டின் பண்றதை கேட்டுட்டு என் தம்பி என்கிட்ட கொஸ்டின் வந்து எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா நான் ஜஸ்ட் ஒரு ட்ரை அப்படின்னு தான் போனேன். சோ அப்போ நிறைய பேருக்கு அது ட்ரீமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸா வந்து பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு மரத்தடியில உட்காந்துட்டு நானும் என் தம்பி அப்படியே லைக் அவனும் வந்து சொல்றான், நீ கொஞ்சமாவது அந்த இது ஏதாவது ஓபன் பண்ணி பாரு. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பாத்தீங்கன்னா 47 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் போயிருக்கேன். அதாவது நாட் ஜஸ்ட் பேங்கிங், இன்சூரன்ஸ், எஃப்சிஐ, இஎஸ்ஐசி, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 47 வகையான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், ஸ்டேட் டு சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் சர்வீசஸ்ன்னு போனேன். 47ல் ஒரு 28 எக்ஸாம் நான் கிராக் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த 28ல் ஒரு 14 எக்ஸாம் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆனேன். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஓவரால் கட் ஆஃப்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வந்து அந்த ஓவரால் கட் ஆஃப் கிளியர் பண்ணாலுமே இன்டர்வியூக்கு வேணுங்கிற கட் ஆஃப் இருந்தால் தான் இன்டர்வியூ கூப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 14 இன்டர்வியூஸ் நான் அட்டன் பண்ணி இருந்திருக்கேன். லைக் நான் நிறைய கவனிச்சேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான். நான் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போனாலும் எல்லாரும் பயங்கரமாக உட்காந்து படிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படியே போதி தர்மருக்கே டஃப் கொடுக்குற மாதிரி எப்படியே ஞானத்தை உள்ளே கொண்டு வந்துட்டு இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நீங்கள் சொன்னால் நம்புவீங்களோ இல்லையோ, அங்கே எங்கே காலேஜில் கேண்டீன் இருக்குன்னு பார்ப்பேன். போய் கேண்டீனில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கான்னு தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன். டீ நல்லா இருக்கான்னு பார்ப்பேன். இல்லை, இந்த மாதிரி தான் நான் இருப்பேன். ஏன்னா நான் வந்து என் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுப்பேன். ஓகேங்களா, ரொம்ப அப்படி அந்த கடைசி மினிட் வரைக்கும் படிச்சுட்டு போனேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் இதுதான் சொல்லுவேன், நாளைக்கு எக்ஸாமா, இன்னைக்கு ஃபுல் ரெஸ்ட் விட்டுரு. நீ போய் படம் பாரு, ஏதோ ஒன்று ஸ்போர்ட்ஸ் பாரு, நீ போய் விளையாடு, எங்கேயாவது ஊர் சுற்றிட்டு வா, பிடிச்சதை சாப்பிடு, அளவாக சாப்பிட்டுக்கோ, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு. ஸோ இந்த மாதிரி தான் நான் ரிலாக்ஸாக இருக்க சொல்லுவேன். ஒரு 1 டே பிஃபோர் ரிலாக்ஸ் ஆகிட்டு எக்ஸாம் சென்டர் போறியா, எதுவுமே எடுத்துகிட்டு போகாத, பெண்ணை தவிர வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போகாத. அங்கே போய் டென்ஷன் ஆனேன்னா எல்லாமே மறந்து போயிடும். ஸோ இதுதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்குற மந்திரம். ஸோ ஆனால் என் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு மேலே எக்ஸாம் வரக்கு 3 நாளைக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணி வச்சிருவானுங்க எல்லாத்தையும். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்கள நான் ப்ரிப்பேர் பண்ண வச்சிருவேன், அது வேற விஷயம். ஸோ எக்ஸாமுக்கு போகிறப்போ எனக்கு தெரிஞ்சு அவுட் ஆஃப் 10 மினிமம் 7 ஸ்டூடெண்ட்ஸ் பக்கம் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்டு வந்துடுவாங்க. எப்போவுமே நான் கவனிச்சிருக்கேன். எல்லா பேட்ச்லையும் எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3லேருந்து 4 ரிசல்ட் வந்துக்கிட்டே இருக்கும். பிகாஸ் ஐ யூஸ் டு டெல் தம் பி ரிலாக்ஸ், கூல், அவ்வளோதான் எங்கள் மந்திரம். நல்லா இருக்கே. ஏன்னா லாஸ்ட் பி ரிலாக்ஸ், கூல். ஆமா, லாஸ்ட் பெஞ்ச் டீச்சர் ஆனா என்ன ஆகும், இப்படிதான் இருக்கும்.
ஓகே பாலா. இந்த ஆப்டிட்யூட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து எப்படி எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்க தனியா படிச்சிருக்கீங்களா? ஆர் வந்து சேச்சே அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலி அது எப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு சின்ன விளையாட்டு தான். நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் கொஷின்லாம் கொடுப்பாங்க. எல்லா மேக்ஸ் கொஷின்லையும் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸை கூட அந்த ஃபார்முலா போட்டு கடைசி வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதி 10 ஸ்டெப் எழுதுனா 10 மார்க்கு, 5 ஸ்டெப் எழுதுனா 5 மார்க்கு. ஏதோ இந்த சினிமா தேட்டரில் 50 ரூபா டிக்கெட் 100 ரூபா, 100 ரூபா டிக்கெட் 200 ரூபாங்கிற மாதிரி நமக்கு ஸ்டெப் மார்க் கொடுப்பாங்க. நமக்கு வந்து அந்த ஸ்டெப்பு போடுறதுல வராது, டான்ஸில் மட்டும்தான் ஸ்டெப்பு போட வரும். நான் பார்ட் டைம் கொரியோகிராஃபராகவும் இருந்திருக்கேன் காலேஜ் டேஸில். ஸோ லைக் ஓ அதெல்லாம் வேற டிபார்ட்மெண்ட். ஸோ லைக் நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு கொஷின் கொடுத்தாங்கன்னா அப்படியே கொஷினை படிப்பேன். சே இதாண்டா ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் எழுதி வச்சுட்டு வந்துடுவேன். எங்க மேக்ஸ் சார் வந்து ஒவ்வொரு டைமும் என்னோட மேக்ஸ் 1 பேப்பர், மேக்ஸ் 2 பேப்பர்ல இந்த பித்தாகரஸ் தியரம் அது இதுன்ட்டுலாம் வரும், அது நமக்கு வராது, ஜஸ்ட் பாஸ் தான் வாங்குவோம். மேக்ஸ் 1ல தான் பார்த்தீங்கன்னா சில தியர்ட்டிக்கல் ஓரியன்டாக டாபிக்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, சால்வ் பண்ணுற மாதிரி சம்ஸ் வரும். ஸோ அந்த கொஷின் பேப்பர் எங்கள் சார் கரெக்ட் பண்ணாரு, ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணாருன்னா ஸ்டெப்பே இருக்காது, ஆனால் எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருக்கும். அது எப்படின்னே அவருக்கே தெரியாது. ஆனா ஒரு டைம் என்ன பண்ணாங்கன்னா, 9th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறப்போ ஒரு மேக்ஸ் விசார்ட் அப்படிங்கிற ஒரு காம்படிஷன் வந்துச்சு கோயம்புத்தூர்ல. அது ஒரு பெரிய ஈவெண்ட்டாக இருந்துச்சு அந்த டைம். இட் வாஸ் அரௌண்ட் 2003. ஓகேங்களா? ஸோ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் விசார்ட் காம்படிஷன்ல எங்க எங்க ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 7 வருஷமா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்திருக்கு. ஒரு டைம் கூட ப்ரைஸ் வின் பண்ணதில்லை. ஸோ ஏன் ஃபர்ஸ்ட் ரவுண்டே கிராக் அவுட் பண்ணதில்லை, அந்த மாதிரியான ஒரு காம்படிஷன். ஸோ அந்த டைம்ல எங்க ஸ்கூலுக்கு ஒரு புது பிரின்சிபல் வந்திருந்தாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, லைக் நம்ம வந்து நம்ம ஸ்கூல் இந்த டைம் அந்த மேக்ஸ் விசார்ட்ல அச்சீவ் பண்ணணும். ஸோ அந்த மேக்ஸ் விசார்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்தது 9th 10th 11th 12th இவங்க 4 பேர் தான் எலிஜிபிள். ஸோ எங்க பிரின்சிபல் என்ன சொல்லணும்னா 10th and 12th எக்ஸாம் படிக்கட்டும், 9th and 11th இருந்து 2 ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த 2ல யாரு சூப்பரா இருக்காங்களோ அவங்கள அனுப்பலாம், இல்லாட்டி ஒரு 4 ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ஸ்கூல்ல இருந்து அனுப்பலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நண்பன் படத்துல வந்து இந்த வசூல் ராஜா படத்துல வந்த மாதிரி, ஓகேங்களா, கொஸ்டின் பேப்பரை டஃபா செட் பண்ணுங்க, இதுல யாரு வந்து கிராக் அவுட் பண்றாங்களோ அவங்கள கொண்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுல அந்த விஷயம் எங்களுக்கு தெரியாது, லேட்டர் தான் இது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ லைக் கொஸ்டின் பேப்பர் வந்து டஃபா செட் பண்ணியிருக்காங்களாமா. நமக்கு எப்படி கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாலும் ஒரே மாதிரி தான், அது டஃபா ஈஸியானே தெரியாது. நம்ம அப்படியே பார்த்துட்டு கூட இது என்ன நம்ம கொஸ்டின் பேப்பர் தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம. ஸோ லைக் அங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு எங்க ஸ்கூல்ல. அந்த பொண்ணு எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பொண்ணு, மேக்ஸ்ல 100க்கு கம்மியா எடுக்காது. ஓகேங்களா? அந்த பொண்ணு 84 தான் எடுத்துச்சு, அதுதான் ஃபர்ஸ்ட் மார்க். அந்த பொண்ணு ஓரமா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கு பயங்கரமா 84 எடுத்ததுக்கு. அங்க நான் 31 மார்க் எடுத்து ஃபெயில் ஆயிட்டு உட்காந்துருக்கேன். மச்சி எனக்கு 31 வந்துருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு பக்கத்துல, "டேய் எனக்கு 27 தாண்டா வந்திருக்கு, எங்களுக்கு 35 எடுத்தாதான் ஜஸ்ட் பாஸ்." பாய்ஸ். ஐயா நாங்க கூல். அப்படியே போய் எங்க சார் கிட்ட, "சார் ஒரு 4 மார்க் போட்டா நான் பாஸ் ஆயிடுவேன் சார்" அப்படின்னா, எங்க பிரின்சிபல் என்ன பண்ணாருன்னா அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சாரு. டாப் 10 மார்க்ஸ், அதாவது டாப் 10 மார்க்ஸ் எடுத்திருக்க ஸ்டூடெண்ட்ஸோட கொஸ்டின் அந்த ஆன்சர் பேப்பர்ஸும் லோவஸ்டா 10 மார்க்ஸ் எடுத்திருக்க அந்த ஆன்சர் ஷீட்டையும் கொண்டு வர சொல்லியிருக்காரு. எதுக்குன்னு பார்த்தா டாப் 10 வந்து அந்த காம்படிஷனுக்கு ரெடி பண்றது, லோவஸ்ட் 10 டியூஷனுக்கு ரெடி பண்றது. ஸோ நம்ம டியூஷனுக்கு ரெடி ஆகிற லிஸ்ட்ல இருந்திருக்கு நம்ம பேப்பர். ஸோ எங்க பிரின்சிபல் அவர் வந்து அப்பதான் தெரிஞ்சது, எங்க பிரின்சிபல் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சவர். ஸோ அவர் வந்து ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பரா பார்த்து அந்த ஆன்சர் ஷீட் ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்திருக்காரு. இந்த டாப் லிஸ்ட்ல இருந்தவங்க அவர் பெருசா சாட்டிஸ்ஃபைட் ஆகல. சரி இந்த ஃபெயிலான லிஸ்ட் ஒரு டைம் பார்க்கலான்னு பார்த்தா அதுல ஃபர்ஸ்ட் ஷீட்டே என்னோட ஷீட் ஃபெயிலான லிஸ்ட்ல. என்னன்னு பார்த்தா எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டா இருக்கு. அதாவது அந்த கொஸ்டின் பேப்பர் டஃபா செட் பண்ணாங்க தெரியுமா. ஸோ அதுல ஒரு 1-2 கொஸ்டின் என்ன பண்ணிருக்காங்கன்னா 11th 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க மேத்தமேட்டிக்ஸை 9th வச்சிருந்திருக்காங்க. ஒரு எங்க அந்த பிரின்சிபலோட மெத்தடாலஜி, அந்த கொஸ்டினுக்கு என்னோட ஆன்சர் கரெக்டா இருந்திருக்கு. இவர் அதை பார்த்து ஆச்சரியமாயிட்டாரு. எங்க மேக்ஸ் சாரை கூப்பிட்டு, "இந்த பையன் யாரு, எப்படி ஒரு 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸை 9th ஆன்சர் கரெக்டா போட்டிருக்கான், ஸ்டெப் எதுவுமே இல்லை" அப்படின்னு கேட்டதுக்கு எங்க மேக்ஸ் சார், "அந்த மூதேவி அப்படிதாங்க பண்ணுவாரு, அப்படிதான் பண்ணுவான், எனக்கு அப்படிதான் பேர் வச்சாரு, அதான் அவன் ஸ்டெப்பே போட மாட்டான், எப்ப பார்த்தாலும் ஸ்டெப் போட மாட்டான், நம்ம ஆன்சர் மட்டும் கரெக்டா இருக்கு, அது எப்படின்னு எங்களுக்கே தெரியல" அப்படின்னாரு. சரி அந்த பையனை கூப்பிடுங்க அப்படின்னா உடனே எனக்கு கால். அப்படியே அங்கிருந்து ஆஃபீஸ் ரூம்ல இருந்து ஒரு மேம் வருவாங்க. இந்த ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் நம்ம கிளாஸ்க்கு வந்து பிரின்சிபல் உன்னை கூப்பிடுறாரா அப்படின்னா உடனே சுத்தி இருக்காங்க, "டே மச்சி உனக்கு டிசி கொடுக்க போறாங்கடா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு" அப்படிதானே பொருளி கிளப்புவானுங்க. அந்த மாதிரிதான் பிரின்சிபல் பாலசந்திர கூப்பிடுறாங்க, "வாங்க" அப்படின்னாங்கன்னா ஓகே எல்லாரும் டிசைட் பண்ணிட்டாங்க எனக்கு டிசி கொடுக்க போறாங்கன்ட்டு. நானும் அப்படியே பயந்துட்டே போனேன். அங்க போய் பார்த்தா அப்படியே இந்த சிங்கம் படத்துல விஜயகுமார் சூர்யாவை பிடிச்சிட்டு, "எங்கடா இருந்த இத்தனை நாளுங்கிற மாதிரி அப்படியே நீ பார்த்துட்டு இந்த மேக்ஸ் சார் காம்படிஷனுக்கு இவனை அனுப்புங்க அப்படின்னாங்க. எங்க மேக்ஸ் சாருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு.
என்னைய 4 வருஷமா பார்த்துட்டு இருக்காரு. அவர் பேப்பர்ல நான் பாஸே ஆனது கிடையாது. என்னைய போய் அனுப்ப சொல்றாங்களே அப்படின்ட்டு. நானும் மேத்ஸ் விசார்ட்னா எனக்கு புரியல அந்த டைம். நமக்கு இங்கிலீஷே அப்பலாம் ஓரளவுக்கு தான் வரும். எங்க பிரின்சிபல் வந்துட்டு சரி டிசைட் பண்ணிட்டாரு. இவன் தான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து போறான் அப்படின்ட்டு. சார் இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணுங்க. இன்னும் நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களாம் இருக்கட்டும் இவனை அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லி 9th ஒரு 3 பேர் போனோம். என்னோட சேர்த்து ஒரு எக்ஸ்ட்ரா 2 பேர் வந்தாங்க. 11th ஒரு 3 பேர். மொத்தம் 6 பேர் அந்த காம்படிஷனுக்கு போயிருக்கோம். அந்த காம்படிஷனுக்கு போனா ஃபர்ஸ்ட் டைம் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்களா எம்சிக்யூ. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் எம்சிக்யூங்கிற ஒரு கொஸ்டின் பேப்பரை பார்க்குறேன். ஸோ அதுல எப்படின்னா 50 கொஸ்டின் கேட்பாங்க அந்த காம்படிஷன்ல. அந்த 50ல அவங்க எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் நீங்க கிராஸ் பண்ணிட்டா யூ ஆர் செலக்டட். ஸோ நீங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு காம்படிஷன். அங்க போய் பார்க்குறோம் அந்த 50 கொஸ்டின் பேப்பர் அந்த 50 மார்க் கொஸ்டின் கொடுக்குறான் 1 hour டைம். ஓகேங்களா. ஸோ 60 minutes 50 marks. ரொம்ப புதுசா இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு. அங்க போய் பார்த்துட்டு அப்பதான் எனக்கு ஒரு ஸ்கில் எனக்கு தெரிய வந்துச்சு. என்னோட ஆப்டிடியூட் ஸ்கில் அப்பதான் ஸ்பார்க் ஆயிருக்கு என் பிரெயினுக்குள்ள. ஆனா அப்ப கூட அது ஆப்டிடியூடுன்னு தெரியல. கொஸ்டின் பேப்பர் படிச்சா அந்த ஆப்ஷன்ல எது ஆன்சர்னு டிக் பண்ணிட்டு வந்துட்டேன். அந்த 60 நிமிஷம் எக்ஸாம் ஐ மீன் அந்த டெஸ்ட்டை வெறும் 20 நிமிஷத்துல முடிச்சு நான் வெளியே ஓடி வந்துட்டேன். ஸோ எல்லாத்துக்கும் ஆச்சரியமா போச்சு. என்னடா இது 20 நிமிஷம் வேண்டாம். எங்க சார்ல அங்க டே என்னடா பண்ண இதுக்கு தான் உனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொன்ன பிரின்சிபல் கிட்ட கேட்டாரா அவர் மற்ற பசங்களும் பாரு முக்கிட்டு இருக்கானுங்க உள்ள அப்படின்னா. சார் கொஸ்டின் பேப்பர் ஈஸியா இருந்துச்சு சார் நான் ஆன்சர் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு. நான் ஏன் அவ்வளவு ஸ்பீடா வந்தேன்னா எல்லாரும் பேக்ல மேக்ஸ் புக்கு இந்த மேக்ஸ் நோட் புக்குன்ட்டு பயங்கரமா நீங்க சொன்ன மாதிரி மரத்தடியில எல்லாம் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க வேற ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. நான் என் பேக்ல லேஸ் பேக்கெட்டு சாக்கோஸ் பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு இதெல்லாம் ஒளிச்சு வச்சு கொண்டு வந்திருக்கேன். எவனா திருடி போயிடுவான்னு பயம். இந்த டைப் தான் நான் சத்தியமா. ஸோ வெளியே ஓடி வந்துட்டு அப்புறம் எங்க சார் செம்ம திட்டு என்னைவ. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. வாட் ஹேப்பன்ட் இஸ் லைக் தேர்ட் ப்ரைஸ்ல இருந்து போறாங்க. ஸோ தேர்ட் ப்ரைஸ் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சர்வஜனான்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ அந்த ஸ்கூல்ல இருந்து ஒரு பொண்ணு செலக்ட் ஆச்சு. யா. ஸோ அவுட் ஆஃப் 50 ஷீ ஸ்கோர்ட் அரௌண்ட் 27. இத்தனைக்கும் அந்த ஸ்கூலோட டாப்பர் அந்த பொண்ணு 10th. ஓகேங்களா. ஸோ அந்த டைம் அவள் 11th படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஸோ தேர்ட் மார்க் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27 சம்திங். செகண்ட் மார்க் பார்த்தீங்கன்னா ஐ ஃபர்காட் த ஸ்கூல் நேம் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா 34 எடுத்திருந்தார். ஸோ தட் வாஸ் த செகண்ட் மார்க். ஸோ 27 34 50க்கு அதுதான் ஹையஸ்ட்னா. அப்போ நினச்சி பாருங்க கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கும்ட்டு. அப்புறம் எல்லாரும் எங்க ஸ்கூல்ல இருக்க எங்க சார் என்னோட சாரும் ஒரு மேமும் கூட வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மனசு விட்டு போச்சு. இனி நம்ம பசங்க எங்க செலக்ட் ஆக போறானுங்க, இவனுங்களே இவ்வளவுதான் எடுத்திருக்காங்க, டே நீங்க யாராவது செலக்ட் ஆவீங்களாடா அப்படின்னு கேட்டாங்களா. எல்லாரும் அவர் மூஞ்சி இப்படி பார்த்தோம் அப்படின்ட்டோம். சரி ஓகே. அங்க உட்காந்து நான் ஜாலியா நானும் என் ஃப்ரெண்டும் லேஸ் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஷேர் பண்ணிட்டு. அங்கதான் ஐயோ திடீர்னு ஃபர்ஸ்ட் பிரைஸ் அனௌன்ஸ் பண்றாங்க. பாலசெந்தில் குமார் அப்படின்னு சொல்லி என் ஸ்கூல் நேம் மென்ஷன் பண்றாங்க. கேட்கல. இல்ல எனக்கு நம்ம தான் என்னைக்குமே இந்த மாதிரி செலக்ட் ஆனதே இல்லையே. அப்ப எப்படி நம்ம பேரு அப்படின்னு திடீர்னு எங்க மிஸ்ஸுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. டே பாலா உன்னைதான் கூப்பிடுறோம் உன்னைதான் சொல்றாங்களா அப்படின்னா மறுபடியும் ஸ்கூல் நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. என் பேர் அனௌன்ஸ் டே நீதா அப்படின்னு சொல்லி எழுப்பி ஸ்டேஜ்க்கு அனுப்பி விட்டுட்டாங்க. So that was my first. ஆமா என்னோட மார்க் அனௌன்ஸ் பண்ணல. அங்க வந்து ஒரு சஸ்பென்ஸா வச்சிருந்தாங்க என் மார்க்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் நாட்டிக்கு. அங்க போய் ஸ்டேஜ்ல எனக்கு அந்த டிராஃபி கொடுக்குறாங்க. அந்த டிராஃபி அங்க இன்னும் மேல இருக்கு. ஓகேங்களா. அந்த டிராஃபி கொடுக்குறாங்க. ஸோ அந்த டிராஃபியை பார்க்குறேன். அப்போ அந்த ஸ்டேஜ் ஸ்பீக்கர் வந்துட்டு அனௌன்ஸ் பண்றாங்க. இது வரைக்கும் இந்த 8th இயர் அந்த மேக்ஸ் விசார்ட் காம்படிஷன் இந்த 8 வருஷத்துல இந்த பையன் தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான். அவுட் ஆஃப் 50 47. பிகாஸ் நான் ஆப்டிடியூட்ல என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் படிப்பேன். அதுல இருக்க நம்பர்ஸை நோட் பண்ணுவேன். அந்த நம்பர்ஸோட மல்டிபிள்ஸ் தான் கண்டிப்பா ஆன்சரா இருக்கும். இதுதான் அந்த ஆப்டிடியூட் ட்ரிக். நீங்க ஒரு 7 இருந்துச்சுன்னா 7 மல்டிபிள்ஸ், 11 இருந்தா 11 மல்டிபிள்ஸ், அதுதான் ஆன்சர் வரும். அதை தாண்டி அதுக்கு ஆன்சர் வராது. ஸோ இந்த ட்ரிக்கை தான் நான் அப்போ யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனா அது வந்து எனக்கு ட்ரிக்கு ஸ்கில்லு அப்படின்லாம் தெரியாது. நேச்சுரலா எனக்கு அந்த நம்பர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன். என்னை அதான் கேட்டாங்க நீ எப்படி இவ்வளவு ஸ்கோர் பண்ண. ஐ நோ தட் இன் ஸ்கூல் யூ ஆர் த டாப்பர் இன் மேக்ஸ் அப்படின்னு வேற சொன்னாங்க. அங்க எங்க சார் கெக்கபெக்கன்னு சிரிச்சிட்டு இருக்காரு. நானும் என்ன சொல்றது ஏது பண்றதுன்னு தெரியாம எஸ் தேங்க்யூ அப்படின்னே தலையை ஆட்டிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டாங்க ஏன் அந்த 3 மார்க் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு கேட்டாங்களா. நான் அப்படியே சொல்லிட்டு சாரி சார் அந்த 3 டாபிக் இன்னும் எங்க சார் எங்களுக்கு எடுக்கல அப்படின்ட்டு. ஸோ அங்க ஸ்டார்ட் ஆன ஜேர்னி எங்க பிரின்சிபல் இருந்துட்டு நான் ஏன் இந்த பையனை அனுப்புனேன்னா அப்படின்னு அவர் ஸ்டார்ட் பண்ணார். பிகாஸ் அவர் பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல பிஹெச்டி முடிச்சிருக்காரு. ஆல்சோ ஹி இஸ் அன் ஆப்டிடியூட் ட்ரெயினர்.
அவரோட கைடன்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த டைம்லயே யூபிஎஸ்சி ட்ரைனிங்ல அவர் கொடுத்துருந்துருக்காரு. ஸோ எங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு உங்க பையனுக்கு ஆப்டிடியூட் ஸ்கில் இருக்கு, கொஞ்சம் அவனை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல படிக்க வைங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லி அப்ப அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அதை எங்க அம்மா நல்லா ஏத்தி வச்சுக்கிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் அதனால லைனா ஆமா, அதுக்கப்புறம் என்னை தூக்கி இதுக்குள்ள போட்டாங்க. ஸோ தட்ஸ் வேர் அந்த காடோட பிளான் அதுதான். ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்ச என் ஜேர்னி இப்போ இது வரைக்கும் இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி பெருசு, நீ எடிட் பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற. இல்ல அதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல. கேட்க நல்லா இருந்துச்சு. கேளுங்க ஆக்சுவலி கேளுங்க நான் அப்படியே நீங்க சொல்ல சொல்ல என்ன போல கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. நீங்க சொல்ல சொல்ல நான் அப்படியே விஷுவலைஸ் பண்ணி இமேஜின் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ரொம்ப மொமெண்ட்லாம் எப்படி visualize பண்ணிடாதீங்க. இருந்திருக்கும், ரொம்ப அட்ராசிட்டி பிடிச்ச பையன் நானு. நான் அந்த மொமெண்ட்லாம் எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். வேற லெவல். இந்த இல்ல நீங்க சொல்ல சொல்ல அது அப்படியே மைண்ட்ல வந்து இமேஜின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த பிரைஸ் வாங்குறது, உங்க சார் தலையில துண்டு போட்டுட்டு பாக்குறது. எங்க சாருக்கு 2 நாள் தூக்கமே வரல, இந்த பையனை பத்தி இப்படி கரைச்சு கொட்டிட்டோமேன்ட்டு பிரின்சிபல் கிட்ட. நான் ஸ்கூல் படிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நான் 90s கிட், பியூர் 90s கிட். ஓகேங்களா, 1990ல இருந்து 2000 வரைக்கும் அந்த ஹோல் 10 இயர்ஸ் வாழ்ந்த ஒரு கிட். ஸோ எங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அடி பின்னிடுவாங்க, பயங்கரமா அடி விழுகும். ஓகேங்களா, ஆனா 95% எங்க டீச்சர்ஸ் எங்களைய பார்ஷியாலிட்டி காமிச்சது இல்லை. ஏன்னா எங்களுக்கு நல்லா தெரியும், எங்க ஜென்ரேஷன் டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா எங்களை அடிச்ச நாட்டிக்கு தான் இன்னைக்கு நாங்க இப்படி வந்தோம். ஓகேங்களா, இன்னைக்கும் எங்க டீச்சர்ஸ் எங்களைய பார்த்து பெருமைப்படுறாங்க. நான் போய் ஒரு டைம் எங்க ஸ்கூலுக்கே நான் சீஃப் கெஸ்டா போனேன். அப்ப எங்க டீச்சர்ஸ், அது எங்க மேக்ஸ் சார், மெயினா எங்க மேக்ஸ் சார், அவர் என்னை அப்படியே பாக்குறாரு, இவனையானா அடிச்ச, இவனையானா அப்படி பேசுன அப்படி மாதிரி என்கிட்ட வந்து என் கையை பிடிச்சிட்டு, பாலா உன்னை பார்த்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி. நான் ஃபர்ஸ்ட் அவர் என்னை பார்த்து என்கிட்ட வரும்போதே நான் என்ன பண்றேன்னா அவர் காலை தொட்டதும் கும்பிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அதான் நான் பண்ணேன். ஸோ லைக் இப்போ எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அதை பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா என் கையை பிடிச்சிட்டு அவர் சொன்னாரு, உன்னை நான் அத்தனை அடிச்சிருக்கேன், அவ்வளோ பேசியிருக்கேன், மனசுல எதுவும் வச்சுக்கல இல்லை அப்படின்னு. சார் நீங்க அப்படி பேசுனனால தானே இன்னைக்கு நான் இப்படி இருக்கிறேன், நீங்களே எனக்கு குரு சார் அப்படிங்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி எங்களுக்குள்ள இருக்கு. எங்க டீச்சர்ஸை வந்து எங்க பேரண்ட்ஸ்க்கு அடுத்த இடத்துல நாங்க வச்சிருக்கோம். ஆஸ் அ டீச்சர் இப்போ நான் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குறேன், தே ஹாவ் எக்ஸ்போஷர், தே ஹாவ் நாலேஜ், பட் ரெஸ்பெக்ட் வர இடத்துல மட்டும் கம்மியா இருக்கு. இப்போ நான் போய் ஒரு ஸ்டூடெண்ட்டை, டே நீ ஏன்டா இப்படி பண்ற, இது தப்புடா அப்படின்னு நான் மிரட்டினேன்னா, நீங்க யார் அதை சொல்றதுக்கு, இது என் லைஃப், மை ரூல்ஸ் அப்படிம்பாங்க. நான் என்னத்த போய் பண்ணும் அந்த இடத்துல. சரி, இன்னொரு சைட்ல போய் கேர்ள்ஸ் வேற இருக்காங்களா, ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் நம்ம திட்ட முடியாது, நமக்கு அந்த ரைட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கம்மா, இது ரொம்ப தப்புமா அப்படின்னா, சார் இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, வி நோ எவ்ரி திங், வி ஆர் கேர்ள்ஸ், விமன் எம்பவர்மெண்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஐ எம் ஆட்டிடியூட் குவீன் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ என்னடா இது, என்னமா எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸே விட்டுட்டாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து இப்போ வந்து அப்படியே ரேஷியோ மாறிடுச்சு. ஒரு 10% ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஒழுங்கா இருக்காங்க. அதாவது நான் ஐம் நாட் புட்டிங் டவுன் எனி ஒன், பட் ஸ்டில் அந்த ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க கல்ச்சர் மாறி போச்சு. அதுவும் இந்த பேண்டமிக் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்லைன்ல நிறைய படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கிளாஸ் ரூம் கல்ச்சருங்கிறது மறந்துடுச்சு. ஸோ டீச்சர்ஸ் ஆர் ஃபைண்டிங் வெரி டிஃபிகல்ட் டு கெட் கனெக்டட் வித் தம். டீச்சர்ஸ் வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் சொல்ல வராங்கன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ஒரு 3 வேர்டு பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. என்னன்னு தெரியுங்களா? இதை கெஸ் பண்ண முடியுமா? பூமர். இன்னொன்னு சொல்றேன், நானே சொல்லிக்கிறேன். 2 ஆன்சர் கரெக்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர், நான் ஒரு ஸ்டூடெண்ட் என் முன்னாடி இருக்காங்கன்னா நான் போய் அவங்க கிட்ட, டே தம்பிங்களா இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கடா, இதெல்லாம் தப்புடா, லைஃப்ல நம்ம முன்னேறணும்னா இப்படிலாம் பண்ணணும்டானா பூமர்ன்றாங்க. இதை வந்துட்டா என் பூமர் டீச்சர், பூமர் அங்கிள், பூமர் டீச்சரும் பாருங்க. சரி ஓகே, அப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இதை வந்துட்டா என் பூமர் அப்படின்ட்டு போயிடுவானு. சரி ஓகே, இதெல்லாம் வேணாம். கொஞ்சம் சென்டிமெண்டலா பசங்கிட்ட பேசி, டே உங்களுக்கு எல்லாம் தெரியுமாடா, நான் சின்ன பையனா இருக்கிறப்போ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்கேன், ஏன் வந்துட்டா என் கிரிஞ்சு in 1947 நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுருவானுங்க. காந்தி, அதாவது போதி தர்மர் காலத்துக்கே விட்டுருவானுங்க அந்த அளவுக்கு. சரி ஓகே, இதெல்லாம் வேண்டாம், நம்ம அச்சீவ்மெண்ட்ஸை சொல்லி அவனை கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணலாம்னு சொல்லிட்டு, டே நாங்களாம் இவ்வளவு அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா உங்க உருட்டு, நீங்க உருட்டுங்க. உருட்டு. ஸோ அதனால நாங்க வந்து எது பேசினாலும் அவங்க வந்து ஒரு இடத்துல வந்து டைவர்ட் ஆயிடுறாங்க. பட் ஸ்டில் இப்போ நான் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, லைக் மற்ற டீச்சர்ஸ் மாதிரி இந்த மாதிரி லைன்ல போகாம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன். அவனுக்கு என்ன தேவை ஃபர்ஸ்ட், அவன் என்ன விரும்புறான் ஃபர்ஸ்ட் அதை கொடுப்போம். நம்ம அவன் கூட கனெக்ட் ஆகும். கனெக்ட் ஆகாம என்னோட இன்சைட்ஸ் அவனுக்குள்ள நான் கொடுத்தேன்னா அவன் கவனிக்க மாட்டான். ஃபர்ஸ்ட் அவன் என்ன சொல்ல வரான்னு தெரிஞ்சுட்டானா நான் சொல்றது அவனுக்கு புரியும். ஸோ அந்த ஒரு
வச்சு நான் எக்ஸாக்ட்லி. யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுவேன். இப்போ நான் பேசும்போதே ம். நெறைய படங்கள் பத்தி சொன்னேன். கவனிச்சு பார்த்தீங்களா? நெறைய மூவிஸ் பத்தி. ஸோ ஏன்னா, நான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, மூவிஸ் கூட கனெக்ட் ஆகும் எப்படியும். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து மூவிஸ் பார்த்தே வளர்ந்துட்டேன். கோயம்புத்தூர்லயே பொறந்து வளர்ந்தனாடிக்கு, கோயம்புத்தூர்ல ஒரே என்டர்டெயின்மென்ட் சினிமா தியேட்டர் தான். ஓகேங்களா? ஸோ சினிமா தியேட்டர்ல கோயம்புத்தூர்காரன் யார் வேணாலும் பாருங்களேன், வீக்கெண்ட் ஆனா ஒண்ணு ஊட்டிக்கு போவோம், இல்ல சினிமாக்கு போவோம். இத தவிர எங்களுக்கு வேற என்டர்டெயின்மென்ட் இல்ல. ம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நெறைய மூவிஸ் பார்த்து அந்த கேரக்டர்ஸ்லாம் உள்ள வாங்கிட்டேன். ஸோ அதனால என்னோட ரியல் டைம் எக்ஸாம்பிள மூவி கூட நான் கம்பேர் பண்ணி பார்ப்பேன். இப்ப இருக்க ஸ்டூடண்ட்ஸ் அத அவங்க கூட கனெக்ட் பண்ணது ரொம்ப ஈஸி. அவனுக்கு வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அஃபிலியேட் ம். மார்க்கெட்டிங். ம். ஒரு ரீசெண்டா ஒரு எம்பிஏ ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நான் கேட்டேன். "டேய் தம்பி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா என்னன்னு தெரியுமாடா?" அப்படின்னா, "சார் மார்க்கெட்டிங் தெரியும் சார். வாட் இஸ் அஃபிலியேட்டிங்?" அப்படின்னு திருப்பி கேட்டான். நீ எம்பிஏ ஸ்டூடெண்ட். சரி ஓகே. சரி மார்க்கெட்டிங்னா என்னன்னு கேட்டா, "சார் மார்க்கெட்டிங்னா வீடு வீடா போய் பொருள் விப்போமே அதானே சார்?" அப்படிங்கிறான். ஸோ அவனுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் அந்த நாலேட்ஜ் அத பத்தின ஒரு நாலேட்ஜ் அவனுக்கு இல்ல. பட் ஹி இஸ் அன் எம்பிஏ. இப்ப அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, டேய் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீ என்கிட்ட வரடா. நீ உனக்கு புடிச்ச ஹீரோ யாருடா? அப்படின்னு நான் கேட்டேன். நான் வந்துட்டு அஜித் குமார் சார் அப்படின்னா. சரிடா சூப்பர். தல புடிக்குமா? ஃபைன். வலிமை படம் பார்த்தியா? அப்படின்னு நான் சும்மா கேட்டேன். இல்ல சாரி நேர்கொண்ட பார்வை படம் பார்த்தியா? அப்படின்னா பார்த்தேன் சார். படம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு சார். எத்தனை பேத்துக்கு ரெஃபர் பண்ணுவேன் அந்த படத்த போய் பார்க்கறக்கு? அப்படின்பா. கண்டிப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெஃபர் பண்ணுவேன் சார் அப்படின்னு. அதுதான்டா அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு விஷயத்த நம்ம ரெஃபர் பண்ணி அது மூலமா ஒருத்தன் போறான். ஸோ தட் இஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். இப்ப இத சொல்லும்போது சூப்பரா சொல்றீங்க. ஆமா. இப்ப அந்த டெர்ம் வரப்போ அவனுக்கு நேர்கொண்ட பார்வை, அஜித் ஞாபகம் வந்துரும். அவன் கரெக்ட்டா அத மென்ஷன் பண்ணிருவான். இப்ப அதுவே நான் அவன்கிட்ட போய் டேய் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் அப்படின்னு நான் போய் கிளாஸ் எடுத்தேன்னு வைங்க. போயா பூமர் அப்படின்னு போயிடுவான். ஆக்சுவலி நீங்க சொன்ன மாரி இந்த கிரிஞ்சு, பூமரு, உருட்டு இது எல்லாமே வந்து இப்ப ரொம்ப நார்மலைஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். ஆமா. எல்லாருமே ஏதாவது ஒரு லிஸ்ட்ல வந்துருவோம். எல்லாருமே ஏதாவது ஒரு லிஸ்ட்ல வந்துருவோம். கரெக்ட். அதனால ஒண்ணு கிரிஞ்சா இருப்போம், இல்ல பூமரா இருப்போம், இல்ல ஆ உருட்டு. நான் அதுலருந்து எஸ்கேப் ஆறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, அப்பப்போ கொஞ்சம் புள்ளிங்கோ ஸ்டைல்ல நம்மளும் கொஞ்சம் போறது அங்கங்க. டேய் நீங்கலாம் இப்போ புள்ளைங்கோடா, நாங்கலாம் 90ஸ் புள்ளைங்கோடா அப்படின்போம். ஓகே. எஸ். நீங்க பேசுறதுலயே எனக்கு தெரியும் பாலா. ஆக்சுவலி வந்து இப்போ நான் நார்மலா பேசும்போது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது இதுதான். நம்ம வந்து இந்த ஆண்டர்பிரினர் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் பார்த்து லைக் ரொம்ப சீரியஸான ஒரு கேரக்டர்லாம் நான் கிடையாது. சத்தியமா இல்ல. நான் ரொம்ப ஜோவியலா ம். அதான் நீங்க ரொம்ப ஜோவியலா நீங்க பேசுறதுலயே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சு ஆக்சுவலி. சூப்பர். நான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுறப்போ. ஏன்னா எனக்கு தேங்க் யூ. டு பி ஃப்ராங்க் நான்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பரம்பரை பணக்காரங்க, பரம்பரை பிசினஸ் பீப்பிள் அந்த மாரி கேட்டகரியில இருந்துலாம் வரல. ஒரு நார்மல் ஒரு என்ன சொல்ல லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாரி வளர்ந்து வந்த ஒரு ஃபேமிலி தான் எங்களுது. ஸோ ஐ ஹேவ் சீன் போத் ஃபினான்ஷியலி சேலஞ்ச்ட் டைம். ஐ ஹேவ் சீன் ஃபினான்ஷியலி ஒரு இடத்துக்கு வந்த ஒரு டைம். அண்ட் அந்த இன் பிட்வீன் ஜேர்னி இந்த இடத்துல எங்க பேரண்ட்ஸ் நான் தேங்க் பண்றேன். பிகாஸ் தே கேவ் ஃப்ரீடம் அட் த மீன் டைம் தே வேர் ஸ்ட்ரிக்ட். நான் அதை ஒத்துக்கிறேன். பட் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீடம் கொடுக்குறப்போ எது லிமிட்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ நெவர் ஸ்மோக் ஆர் ஐம் நாட் அன் ஆல்கஹாலிக். ஓகேங்களா? அதனால அந்த பழக்கம் இருக்கவங்க நான் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டேன். சில பேர் ஒகேஷ்னலாக பண்ணுவாங்க. யா பட் ஸ்டில் லைக் வந்து ஒகேஷனலி ஓகே. அது நானும் கெட்டவங்கன்னு சொல்ல மாட்டோம். ஒகேஷனலி ஓகே. occasionally. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, தே ஸ்மோக், சம் பீப்புள் ஹேவ் ஆல்கஹால். பட் அவங்கள குட் ஹார்ட்டட், கைண்ட் ஹார்ட்டட். அவங்க நான் பண்ணதை விட நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பட் ஸ்டில் ஒரு ஹெல்த் அது சம்வாட் அந்த ஹெல்த்ன்ட்டு வரப்போ எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, இதெல்லாம் பண்ணா உன் ஹெல்த் சரி இருக்காது. ஸோ யூ ஷுட் நாட் கெட் இன் டு தட் ஹேபிட். ஃபைன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் வரப்போ நம்ம லைக் அடுத்தவங்க பொசிஷன்ல இருந்து நீ திங்க் பண்ண உன்னைவ உங்ககிட்ட ஒருத்தவங்க வராங்க, அவங்களோட கஷ்டங்களை சொல்றாங்கன்னா நீ வந்து அதை காது கொடுத்து கேட்கறியோ இல்லையோ, முதல்ல அவங்க இடத்துல இருந்து திங்க் பண்ணும்பாங்க. இல்லையா நீ ஒரு டெசிஷன் எடுக்கிறியா, அந்த டெசிஷன் எடுக்க முன்னாடி அவங்க பொசிஷன்ல இருந்து திங்க் பண்ணிட்டு நீ டெசிஷன் எடு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பில்டிங். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து எனக்கு ப்ராக்டிக்கலாக காமிச்சு கொடுத்தாங்க. என்னை போய் நான் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறப்போ அங்கே டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணியிருக்கேன். அவங்க எவ்வளோ ஃபினான்ஷியலி சேலஞ்சாக இருந்து வந்திருக்காங்க அப்படின்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன வருதுன்னா, எஸ் ஒரு ஹியூமன் பீயிங்கிறவன் ரொம்ப நீ மகாத்மா காந்தி மாதிரிலாம் நீ இருக்கணும்னு வேணாம். உன் கையில் 10 ரூபா இருக்கா, ஒரு 2 ரூபாய்க்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணு. அட்லீஸ்ட் ரோட்ல போகிற ஒரு நாய்க்கு ஒரு 3 ரூபா டைகர் பிஸ்கட் வாங்கி போதும். நீ அந்த அளவுக்கு நல்லது பண்ணா போதும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நான் வளர்ந்துட்டேன். அதே மாதிரி ஒரு பொசிஷன், நீ ஒரு பொசிஷனுக்கு வந்துட்ட, நீ இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்ட, அதனால உனக்கு ஒன்றும் ஒரு நாளைக்கு 25 மணி நேரம் ஒன்றும் கடவுள் கொடுக்க போறது இல்லை. அதே மாதிரி உனக்கு 2 மூளையும் ஒன்றும் கடவுள் கொடுக்க போறது இல்லை.
உங்களுக்கும் எனக்கும் ஒரே மூளை தானே, உங்களுக்கு இருக்க பிரெயின் தானே எனக்கும் இருக்கு. உங்களுக்கு 24 ஹவர்ஸ்னா எனக்கும் 24 ஹவர்ஸ் தானே. உங்களை ஸ்கேல் அடிச்சாலும் obviously. வலிக்கும், என்னையும் ஸ்கேல் அடிச்சாலும் வலிக்கும்ல. ம். அதேதான். கண்டிப்பா. So we all are equal. How come a position can make a human being a top or a low? The character and the என்ன சொல்லலாம், அந்த கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா நம்ம யாருங்கிறத காட்டுது என்னைய பொறுத்த வரைக்கும். ஸோ இஃப் யூ ஆர் நாட் குட் இன் த கேரக்டர், ஐ வில் நாட் பி நியர் யூ. அவ்வளோதான். அதுக்காக நீ வந்து உன்னை நான் ஒதுக்கிட மாட்டேன், உன்னை வந்து லைக் நீ நான் மனுஷனே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஐ வில் நாட் பி நியர் யூ, அவ்வளோதான். உன்னை நான் கிட்ட வச்சுக்க மாட்டேன். நீ நல்ல கேரக்டரா, ஜஸ்ட் இக்னோர் பண்ணு. எஸ் நீ நல்ல கேரக்டரா இருக்க, நல்ல ஒரு எந்தூசியாஸ்டிக்கா டிட்டர்மினண்டா இருக்கியா, அவங்க கூட நான் அசோசியேட் ஆகும். ஸோ நான் ஒருத்தன் கூட அசோசியேட் ஆகணும்னா தே ஷுட் பி டிட்டர்மினன்ட் பர்சன், ஒரு கோல் ஓரியன்டா இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி அசோசியேஷன் நான் பார்ப்பேன். ஸோ இந்த மாதிரிலாம் பழக பழக லைக் நிறைய பேர் என்ன மாதிரியே கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களையும் நான் பார்த்துருக்கேன். நான் கஷ்டப்பட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா அவங்களும் அதே மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீ எப்படி மேலே வரணுங்கிறத நான் உனக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு ரெடி. நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னா போதும். நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நான் உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல நான் இருப்பேன். பட் எங்கே பொசிஷன் தேவையோ அங்கே கண்டிப்பாக என் பொசிஷனை காமிப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் இப்போ ரீசெண்டாக எங்கள் காலேஜுக்கு நான் போயிட்டு வந்தேன். எங்களோட விசி வைஸ் சான்சலர் மீட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு. லைக் வேணும்னா இதை வச்சுக்கோங்க, இல்லாட்டி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இல்ல இருக்கட்டும். ஸோ அந்த வைஸ் சான்சலர் மீட் பண்ணுறேன். லைக் ரீசெண்டாக எங்கள் ஜி பேங்க் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பிஐலையும் கனரா பேங்க்லையும் அண்ட் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 3 பேங்க்லையும் ஆஃபர் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டூடெண்ட். ஸோ ரம்யாங்கிற பொண்ணு, ஹரிஹருங்கிற பையன். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா காமனாக எஸ்பிஐ ப்ரொபேஷனரி ஆஃபீஸர் எக்ஸாமில் செலக்ட் ஆனாங்க. அது போக ஹரிஹருங்கிறவர் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கனரா பேங்க்லையும், ரம்யாங்கிற பொண்ணு சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாலையும் செலக்ட் ஆயிருக்காங்க. இவங்களோட ஆல் டுகெதர் பேக்கேஜ், இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் கிராக் அவுட் பண்ணி இவங்க செலக்ட் ஆன பொசிஷன்ஸோட பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 9.3 lakhs per annum இவங்க 2 பேர்த்துதும். ஸோ நான் வந்து இந்த விஷயத்த ரொம்ப பெருமையாக எடுத்துட்டேன். ஏன்னா நான் ஒரு ஆஃபீஸரை ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்து இப்போ அதே பொசிஷனில் என் ஸ்டூடெண்ட்ஸை உட்கார வச்சிருக்கேன். இவங்க 2 பேருமே ஃபினான்ஷியலி வீக்கான ஸ்டூடெண்ட். ரம்யாங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா லைக் மெரிட்ல இன்ஜினியரிங் முடிச்ச பொண்ணு, ஃபீஸே பே பண்ணாமல் மெரிட்ல படித்த பொண்ணு. இத்தனைக்கும் அவங்க ஃபேமிலி பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலி தே வேற சேலஞ்சிங். அவங்க அப்பா கிட்ட நான் ஒரே ஒரு டைம் பேசியிருக்கேன். ஸோ அவங்களோட ஃபேமிலி கஷ்டத்தை அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஒரு பொண்ணு ஒரு பையன் அவருக்கு. எப்படி கரை சேர்த்த போறேனே தெரியல சார், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். பேண்டமிக் அப்புறம் தி டோட்டலி லாஸ் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ். பட் ஸ்டில் இந்த பொண்ணு டிட்டர்மினண்டா வேலை செஞ்சு இன்னைக்கு 9.3 lakh per annum இருக்கா. ஸோ கண்டிப்பா அவங்க ஃபேமிலியோட ஸ்டேட்டஸ் இப்போ மாறுமா? ஸோ இது ஒரு பெருமையான விஷயம். எங்க காலேஜ் ஒரு அலுமினியா நான் போய் பேசிட்டு இருக்கிறேன். அந்த விசி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, ஓ 9.3ல பிளேஸ் பண்ணிட்டியா, அதுக்கு நீ அவங்க கிட்ட எவ்வளவு சார்ஜ் பண்ண அப்படின்னு கேட்டார். ஸோ அந்த இடத்துல ஐ நோ ஆக்சுவலி இந்த சொல்லி ஆகணும். நீங்க வந்து ரொம்ப நாளாவே வந்து ஃப்ரீயா ஆன்லைன்ல கோச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க. இதை நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும். எஸ். ஸோ லைக் ஃப்ரீயாகவும் பண்ணுறேன், கோர்ஸ் ஃபீயும் வாங்கி பண்ணுறேன். பட் வந்து கோர்ஸ் ஃபீங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ விமனுக்கு வந்து ஒரு சர்டன் டிஸ்கவுண்ட், ஒரு 30% to 50% டிஸ்கவுண்ட் கொடுத்து பண்ணுறேன். அண்ட் ஒரு சில ஃபினான்ஷியலி சேலஞ்ச் பீப்புளுக்கு சில வீக்லி ஃப்ரீ செஷன்ஸ் எப்படியும் நான் ஒரு கைடன்ஸ் ப்ரோக்ராம் கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா மணிங்கிறது என்னோட அல்டிமேட் டார்கெட்டில் நாளைக்கு சொசைட்டிக்கு ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்ஸை நான் போய் கொடுக்கணும். அதுதான் என்னோட டார்கெட்டே. ஸோ எனக்கு காம்படிஷன்ஸ், என்னோட காம்படிட்டர்ஸே எனக்கு ஃபோன் பண்ணி மிரட்டி இருக்காங்க. அதெல்லாம் நடந்திருக்கு அந்த இன்சிடென்ட். லைக் இந்த சிவாஜி படம் மாதிரி தான். நம்ம ரஜினிக்கு வந்து வில்லன் வந்து சொல்லுவோம், என்ன நாங்களாம் இவ்வளோ காசு வாங்கி பண்ணியிருக்கோம், நீங்கள் ஃப்ரீயாக எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்கீங்க அவள் பொறி மாதிரி அப்படின்லாம் எனக்கு கால் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க இனிஷியல் ஸ்டேஜஸில். லைக் இதெல்லாம் நடக்கும், நிறைய நடக்கும் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு. பட் நாங்கள் வெளியே சொல்லிக்க மாட்டோம், அவ்வளோதான். ஸோ எங்கள் விசி கிட்ட இதை சொல்லும்போது அப்படியே நான் பார்த்தேன், அப்படியே சிரிச்சுக்கிட்டே, சார் நம்ம காலேஜ் செமஸ்டர் ஃபீட கம்மியாக தான் சார் ஃபீஸ் வாங்குறேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆட்டிடியூட், அந்த ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிறத நான் நம்புவேன். ஆனால் எந்த இடத்துல காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும். ஓகேங்களா? நீ என் தலைக்கு மேலே ஏறினேன்னா நானும் உன் தலைக்கு மேலே ஏறுவேன். உனக்கு மேலேயே நான் ஏறி காமிப்பேன். நீ எனக்கு கை கொடுக்குறியா, நான் உனக்கு 2 கை கொடுத்து தூக்குவேன். அதுதான் நான். ஸோ குட் ஆட்டிடியூட், பேட் ஆட்டிடியூட், பட் நம்ம எந்த இடத்துல எந்த ஆட்டிடியூட காட்டணும் அப்படிங்கிறது நமக்கு. எஸ். எல்லா இடத்துலயும் சூப்பர் ஸ்டாரா இருக்க வேண்டாம். சில இடத்துல கொஞ்சம் அமைதியாகவும் இருக்கணும், சின்சானாவும் இருந்துட்டு போகணும். சின்சன் நல்ல எக்ஸாம்பிள். எனக்கு சின்சான் பிடிக்கும். ரஜினிகாந்த் கூட ஹேட்டர்ஸ் இருப்பாங்க, சூப்பர் ஸ்டார் கூட ஹேட்டர்ஸ் இருக்காங்க. ஆனா சின்சானுக்கு இல்லவே இல்லை. சின்சான் கிடையாது. ஆமா, கரெக்ட். ஸோ
ஆக்சுவலி நான் நிறைய கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி வச்சேன் பாலா. ஓ நீங்க வந்து அந்த ஒரு கொஸ்டின்ல இருந்து நீங்களே வந்து எல்லா கொஸ்டினுக்கான ஆன்சரையும் பண்ணிட்டீங்க. அப்படியா? இல்ல நிறைய சோ இன்டர்வியூ நீங்க கொடுத்துருக்கோம். வந்து அதனால எப்படியும் எல்லாத்துக்கும் ஒரே கேட்பாங்க, கொஸ்டின் நம்மளே தான் சொல்லி. வரும். ஆமா, அதே பழகி போச்சு. ஓகே. ஆக்சுவலி வந்து நான் ஒரு லிங்க்டின்ல உங்களோட போஸ்ட் பார்த்திருக்கேன். ம் நீங்க வந்து ஒரு ஒரு ஆண்டர்பிரினர் அப்படின்னா ஒரு லைக் ஒரு பிரின்சிபிள்ஸ் ஆர் வந்து ஏதாவது ஒரு பிலோசபி வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா? சோ உங்களுக்கு பிடிச்ச 3 கோட்ஸ் நீங்க வந்து இத நான் ஃபாலோ பண்ணுவேன்ப்பா அப்படின்னா என்ன கோட் சொல்வீங்க? நான் இன்னைக்கு ஆல்ரெடி லிங்க்டின்ல அப்டேட் பண்ணிட்டேன். திடீர்னு கேட்டீங்கன்னா மறந்துடுவேன். இல்ல ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அந்த கோட்ஸ் இல்ல சொல்றதுல லிங்க்டின்ல இருக்கிறதாங்கிறது கிடையாது. நீங்க ஃபாலோ நார்மலா. பண்றது லைக் இப்போ நான் என்ன எடுத்துட்டீங்க அப்படின்னா சும்மா சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன திங்க் பண்றோமோ லைக் வாட் ம். யூ திங்க் யூ வில் பிகம் வி லைக் பிகம். அந்த மாதிரி. ஆ அந்த மாதிரி ஒரு கோட்ஸ் இருக்குது. தென் வந்து நம்மளோட ஹார்ட் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணும். ஃபாலோ யுவர் ஹார்ட். அந்த இன்ஸ்டிங்க்ட்ஸ்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா ஆமா. நம்ம வந்து அத ஃபாலோ பண்ணிட்டு போயிரணும். லைக் எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். சோ இத தாண்டி பெரிய பிலோசபி கோட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம நான் பெருசா வச்சுக்கல. நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா லிங்க்டின்ல போடுற ஒரு சில போஸ்ட்க்குலாம் பாத்தீங்கன்னா நம்ம ஓன் திங்ல கூகுள்ல இருந்து சில கோட்ஸ் எடுத்து அதுல நம்மளைய லிங்க் பண்ணி ம். அடிச்சு விடுறது. ஏன்னா லாஸ்ட் பெஞ்சில் என்ன பண்ணுவோம், ம். ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, 10 மார்க் கொஸ்டின் கேட்கறாங்களா, ஃபர்ஸ்ட் 2 லைன் தான் கரெக்டா இருக்கும், அதுக்குள்ள ரிமைனிங்லாம் நம்ம சொந்த கதை சோக கதை தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ரெடி பண்ணுவேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேனே, மூவி கூட நான் நிறைய கனெக்ட் ஆவேன். ஸோ 3 கோட்டு கூட என்னைய கனெக்ட் பண்றது, 3 பஞ்ச் டைலாக் கூட என்னைய கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பஞ்ச் டைலாக் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா என்ன, அந்த மாதிரி. ஸோ ஒரு சேலஞ்சு வருதா, அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணுமா, எத்தனையோ தாண்டி வந்தாச்சு, இது என்ன இதையும் தாண்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நமக்கு வரும். ஸோ அது வந்து ஒரு மோட்டிவேஷன் மாதிரி வரும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன். ஸோ ஒன்ஸ் டிசைடட் அவ்வளோதான், போய்கிட்டே இரு முன்னாடி. ஓகேவா, பின்வாங்கி பார்க்கவே கூடாது. அதுதான். மூணாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வழி தனி வழி, அவ்வளோதான். எக்ஸாக்ட்லி. சூப்பர். எல்லாருக்கும் ஒரு யூனிக்கான வே இருக்கும்ல. கண்டிப்பா நம்ம இன்னொருத்தர் பாதையில இன்ஸ்பயர் ஆகி போறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்குன்னு ஏதாவது ஒரு யூனிக்னஸ் இருந்தாதான் நம்ம அதுல வந்து தனியா தெரியும். கண்டிப்பா. அது பைபாஸ் ரோடா இல்ல சிட்டி ரோடாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணுவோம். நம்ம தான் டிசைட் பண்ணோம். ஓகே. ஸோ இப்போ உங்களோட இந்த ஆண்டர்பிரினர் இந்த ஜேர்னில வந்து நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? லைக் இப்போ ஃப்ரீயா நீங்க கோச் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? ம். இது இல்லாம இதுல வந்து நீங்க நிறைய ஏர்ன் பண்ண மாட்டீங்க. லைக் ஓகே. நீங்க வந்து சேலஞ்சஸ் அப்படின்னா என்ன சொல்வீங்க? ஆர் செட் பேக்ஸ் நீங்க வந்து இந்த டைம்ல நான் ரொம்ப லோவா இருந்தேன். நான் இந்த அந்த மாதிரி என்னைக்கா ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களா? நான் வந்து அ இந்த ரெக்ரெட் பண்ணதில்ல. பட் ஃபீல் பண்ணியிருக்கேன். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்குறோம். பட் தே ஆர் நாட் ரியலைசிங் த ஆப்பர்ச்சுனிட்டி ஃபர்ஸ்ட் திங். இப்போ நான் ஒரு 100 ஸ்டூடண்ட்ஸை அட்ரஸ் பண்றேன்னா, 2 ஸ்டூடண்ட்ஸ் 3 ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் ரீச் ஆகுது. நம்ம நெறைய என்டர்டெயின் பண்றோம், அவனை சிரிக்க வைக்கிறோம், அவனை நெறைய விஷயங்கள் சொல்றோம். பட் வாட் ஹேப்பன்ட் அட் த எண்ட் ஆஃப் த டேஸ், ஒரு 2 ஸ்டூடண்ட்ஸ் தான் நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டோ இல்ல புரிஞ்சுக்கிட்டோ வராங்க. சரி, ரிமைனிங் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்க கோச்சிங் இன்ஸ்டியூட்ல எத்தனை ஸ்டாஃப்ஸ் வராங்க, நீங்க எத்தனை மெட்டீரியல்ஸ் கொடுக்குறீங்க, எவ்வளோ ஃபீஸ் சார்ஜ் பண்றீங்க, எவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் உங்களுது, இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க. நான் என்ன சிம்பிளா சொல்லுவேன்னா, சார் நீங்க இதை ஃபோக்கஸ் பண்றதை விட நான் எப்படி சொல்லி கொடுக்குறேங்கிறத கேளுங்க. நான் எப்படி உங்க ஸ்டூடெண்ட்டை ரெடி பண்ண போறேன்னு கேளுங்க. உங்க பசங்களை நீங்க என்ன லைஃப் லாங் என் கூடவே வச்சுக்க போறீங்களா? இல்ல இல்ல 6 மாசம் படிக்கிறான், 7வது மாசம் வேலைக்கு போகணும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது. அண்ட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு டைம் பாஸ்க்காக, நான் டிகிரி முடிச்சிட்டேன், ஒரு வேலைக்கு போற வரைக்கும் எனக்கு டைம் பாஸ் ஆகணும், அதனால கோர்ஸ்க்கு வரேன். நான் வந்து எனக்கு மேரேஜை போஸ்ட்பான் பண்ணணும், அதனால நான் இங்க வரேன். எங்க வீட்டில் நான் சும்மா இருக்கேன், அதனால இங்க வரேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வரப்போ எனக்கு வந்து என்னோட பேஷன் அந்த இடத்துல அடிப்படும். அந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுவேன். நான் ஒரு எஸ்பிஐ வேலையை விட்டுட்டு வந்திருக்கிறது எதுக்கு? ஐ வாண்ட் டு கிரியேட் எமினன்ட் ஆஃபீஸர்ஸ் ஃபார் த சொசைட்டி. அந்த ஒரு இடத்துல என்னை நானே வச்சிருக்கேன். அப்போ நீ வரப்போ அந்த டிட்டர்மினேஷன் இல்லாம சும்மா என் டைம் பாஸ்க்கு என் கூட வரேன்னா வர வேண்டாம். அதாவது ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜி பேங்கரோல் இது நடந்திருக்கு. ஸோ எனக்கு அட்மிஷன்ஸ் வராதப்போ வேற வழி இல்லை, இவங்களையாவது அட்மிஷனாக நான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல நான் எடுத்து அப்படிலாம் மோட்டிவேட் பண்ணி ரெடி ஆனவங்களும் இருக்காங்க. பட் லேட்டர் ஆன் இப்போ வந்து ஜி பேங்கரோக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிட்டர்மினேஷன் இருக்கணும். இந்த சொசைட்டிக்கு நீங்க ஒரு சேஞ்ச் மேக்கரா இருக்கணும், ஒரு டெசிஷன் மேக்கரா இருக்கணும். அந்த ஆட்டிடியூட் இருந்தால் மட்டும்தான் நான் ஜி பேங்கருக்குள்ள அலோவ் பண்ணுவேன்.
அப்படி இல்லையா நீ வேற ஏதாவது இன்ஸ்டியூட் பார்த்துட்டு போய்க்கும். என்னோட கைடன்ஸ்ல படிக்கிறியா, நான் ஸ்ட்ரிக்டா இருப்பேன். நான் உனக்கு எல்லா விதமான கோச்சிங்கும் கொடுப்பேன், எல்லா டெக்னிக்ஸும் நான் சொல்லி கொடுப்பேன். நான் சொல்றதை நீ கேட்கணும். நான் என் பாட்டுக்கு உன்னைய ஆட வைப்பேன், உன் பாட்டுக்கு நீ ஆடிட்டு இருந்தேன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட இப்ப இருக்க ரூல். ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஓகே. அந்த ஆபீசர் மென்டாலிட்டி அப்பப்போ வரும், ஏன்னா ட்ரெயின் ஆனது அந்த மாதிரி இல்ல. ஓகே பலா, நைஸ். ஆக்சுவலி அந்த நீங்க சொன்னீங்கல்ல பேரண்ட்ஸ் இத்தனை கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, மேபி அவங்க ஃபீஸ் பே பண்றாங்கன்னா எதுவும் தெரியாம நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? மேபி அந்த மென்டாலிட்டி. இப்போ இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருந்தா நீங்க ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ட்ரெயின் பண்றீங்க அப்படின்னா, இத்தனை ஸ்டாஃப்ஸ் இருந்தாதான் நம்ம பிள்ளைய வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, நம்ம பொண்ணையோ பையனையோ வந்து ஃபோக்கஸ்டா கொஞ்சம் பார்த்து கோச் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தாட் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு வேலை கூட அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து திங்க் பண்ணும். அதுவும் நான் திங்க் பண்ணியிருக்கேன். நான் அதான் கேட்டேன், ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இது நடந்து ஒரு 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கும். அந்த லாக்டவுன் டைம்ல நடந்துச்சு. இது கேள்வி கேட்குறாங்க, நானும் பொலைட்டா ஆன்சர் பண்ணுவேன். சிம்பிளா அவங்ககிட்ட நான் என்ன சொல்லுவேன்னா, சார் நீங்க கேட்கறதெல்லாம் ஓகே, உங்க பையனுக்கு வேலை வேணுமா வேண்டாமா, என்கிட்ட கோர்ஸ் முடிக்கிறப்போ அவர் ஒரு பொசிஷன்ல இருக்கணுமா வேண்டாமா, அது மட்டும் தான் நான் கேட்பேன். இருக்கணும் சார் அப்படிம்பாங்க. இருக்கணும்னா அப்ப நான் சொல்லி கொடுக்கறத நீங்க என் ப்ராசஸை ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? என் ப்ராசஸை நம்புவீங்களா, இல்லை என்னோட கிளாஸ் ரூமை நம்புவீங்களா? என் ப்ராசஸை நம்புவீங்களா, இல்லை நான் கொடுக்க போற புக்கை நம்புவீங்களா? புக்கு யாரோ எழுதுனது, கூகுள்ல நீங்க அடிச்சீங்கன்னா 1008 புக்கு வருது, 1008 மெட்டீரியல்ஸ் வருது. ஏன் 1008 ஆஃபீஸர்ஸ் வர மாட்டேங்கிறாங்க? இவ்வளோ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், இவ்வளோ ஃப்ரீ வெப்சைட்ஸ் இருந்துமே ஏன் எல்லாத்தாலையும் ஆஃபீஸர் ஆக முடியல? பிகாஸ் கோச். இப்போ நீங்க கிரிக்கெட்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, தெருவில் போய் கிரிக்கெட் விளையாண்டா, தெருவில் விளையாட கூட விளையாண்டா கிரிக்கெட்டர் ஆகிட முடியுமா? ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கிரிக்கெட் சும்மா விளையாடலாம், அவ்வளவுதான். நான் கிரிக்கெட் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகணும், தெருவில் போய் விளையாண்டு இருந்தேன்னா செலக்ட் ஆயிடுவேனா? முடியாது. ஓகே, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சை இதுல போய் ஜாயின் பண்ணு. எஸ், அந்த கிரிக்கெட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும், அந்த டெக்னிக்ஸ் கத்துக்கணும். அதுக்கப்புறம் ஸ்டேட் விளையாடணும், டிஸ்ட்ரிக்ட் விளையாடணும், ஸ்டேட் விளையாடணும், ரஞ்சி விளையாடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தான் யூ கேன் கெட் இன் டு த நேஷனல் டீம். அப்போ அந்த நேஷனல் டீம் போறதுக்கே இத்தனை ப்ராசஸ் இருக்குன்னா, ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம், ஒரு பப்ளிக் செக்டர் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னா சும்மா யூடியூப் ஷார்ட்கட்ஸை பார்த்தாலோ இல்ல கூகுள்ல கிடைக்கிற ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் படிச்சாலோ ஆயிட முடியுமா? அதுக்குண்டான கைடன்ஸ் வேணும்ல. ஸோ உங்க ஸ்டூடெண்ட் என்கிட்ட படிக்கிறான்னா என் டைமை உங்க ஸ்டூடெண்ட் கிட்ட நான் இன்வெஸ்ட் பண்றேன். ஐ வாஸ் இன் டு எஸ்பிஐ. ஸோ நான் அந்த கல்ச்சரை பார்த்துருக்கேன், நான் அந்த எக்ஸாமை கிராக் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸாம் எப்படி இருக்கும், என் ஸ்டூடெண்ட்ஸ் கிராக் அவுட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஒரு செட் ஆஃப் கரிக்குலம் வச்சிருக்கேன். அந்த கரிக்குலம்ல உங்க பையன் படிக்க போறான். இதை நம்ம தெளிவா சொன்னதுக்கு அப்புறமும் அவங்களோட ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, ஏன்னா அவங்க ஸ்கூல், காலேஜ், டியூஷன் சென்டர் இதெல்லாம் பார்த்து வந்த நடிக்க அதே மாதிரி நம்மளை கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இப்போ நான் ஃபீல் பண்றதே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணேன், இப்பெல்லாம் சுத்தமா ஃபீல் பண்றது இல்லை. ஜி பேங்கர் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம்ல வரணும்னா தேர் ஷுட் பி அ காட்ஸ் பிளான். அதை நான் நம்புறேன். கடவுள் யார் மனசு வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜி பேங்கருக்குள்ள வர முடியும் ஃபர்ஸ்ட். இது வந்து நான் திமிருன்னு சொல்ல மாட்டேன், ஃபேக்ட் அதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் ஒரு பேட்சுக்கே 20 ஸ்டூடெண்ட் தான் எடுப்பேன், 50-60 ஸ்டூடெண்ட் எடுக்க மாட்டேன், 20 ஸ்டூடெண்ட் தான் எடுப்பேன். அந்த 20 ஸ்டூடெண்ட்டை அந்த ஒரு வருஷம் ஃபுல்லா வர எல்லா எக்ஸாமுக்கும் ரெடி பண்ணுவேன். ஸோ என்கிட்ட அவன் 6 மாசம் படிச்சுட்டாலே அவன் எந்த எக்ஸாம் வேணாலும் ஃபேஸ் பண்ணுவான். அந்த மாதிரி தான் அவனை ரெடி பண்ணி வைப்பேன் நான். இந்த ப்ராசஸ் சொல்லுப்பா. இல்ல நீங்க சொல்லுங்க. அந்த ப்ராசஸ்க்குள்ள அதாவது பேரண்ட்ஸ் நான் என்ன கேட்பேன்னா, இந்த ப்ராசஸ்க்குள்ள உங்க பசங்களை விடுறதுக்கு ரெடினா என்கிட்ட விடுங்க, நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன். என் மேல நம்பிக்கை இருந்தா விடுங்க, அதுதான் நான் சொல்றேன். ஸோ கண்டிப்பா என் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுவீங்களா? நான் வந்து என்னைக்குமே ஒரு ஸ்டூடெண்ட் என்கொயரி பண்ணிட்டாங்கன்னா உடனே அவனுக்கு கால் பண்ணி நீங்க எப்பப்ப ஜாயின் பண்ண போறீங்க, இவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, நீங்க என்னைக்கு ஜாயின் பண்றீங்க கேட்கவே மாட்டேன். ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, காட்டிட்டேன், அந்த டெசிஷன் உன்னோடது, அவ்வளவுதான். அந்த ஸ்டூடெண்ட்ஸை எப்படி நீங்க வந்து சூஸ் பண்றீங்க? லைக் முன்னாடியே நீங்க ஏதாவது நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, ஒரு 20 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி அதை சூஸ் பண்றீங்க? அவங்க இல்ல, நான் வந்து நான் யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன். நான் தான் அப்படியே சொல்லிட்டேன், எல்லாத்துக்கும் ஒரே மூளைதான்ட்டு. ஸோ ஐ ஒன்ட் ஜட்ஜ். ஸோ இனிஷியல் பார்த்தீங்கன்னா 3 months கோர்ஸ் கொடுப்பேன் எல்லாத்துக்குமே. அந்த இனிஷியல் 3 monthsல யாரெல்லாம் வந்து ஒரு இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுப்போம் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும், யாரோட அசஸ்மெண்ட் வந்து நல்லா இருக்கு, பப்ளிக் செக்டார் எக்ஸாமுக்கு அவன் சூட் ஆவான், சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பான், ரிசல்ட் கொடுப்பாங்கிற ஸ்டூடெண்ட்டை மட்டும் அந்த 3 monthsக்கு அப்புறம் என்னோட கைடன்ஸ் ப்ரோக்ராம்ல கண்டினியூ பண்ண வைப்பேன். ரிமைனிங் பீப்புளை நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். மேபி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம்
கைடன்ஸ் தேவைப்பட்டிருக்கலாம் இல்லையா? மேபி. இல்ல அதான் அந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் எடுக்கும்போதே தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் வேணும். ஓகேங்களா? அவனுக்கு டேலண்டே இருந்தாலும் இன்ட்ரெஸ்ட் வேணும். அவன் வந்து லைக் இப்போ ஒரு டெசிஷன் எடுத்துட்டு வரான். நான் வந்து எஸ்பிஐக்குள்ள தான் போகணும், ஆர்பிஐக்குள்ள தான் போகணும், யூபிஎஸ்சிக்குள்ள தான் போகணுங்கிற டெசிஷனோட வரவன் கண்டிப்பா எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் ஃபெயிலியர் பார்த்தாலும் படிப்பான். எங்க அப்பா அம்மா சொல்லி நான் வந்தேங்க, என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ண சொன்னான்னு சொல்லி நான் வந்தேங்க, சும்மா ட்ரை கொடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வந்திருக்கேங்க, எனக்கு வேற வேலை கிடைச்சிருச்சு, அந்த வேலைக்கு போற வரைக்கும் நான் வரேங்க, இப்படி ஒரு சில கேட்டகரி வருவாங்க. எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்தாலுமே ஏறாது. ஸோ லைக் அவங்க கேர்லெஸ்ஸா இருப்பாங்க. ஆமா. ஸோ அவங்கள நான் என்னோட டீமுக்குள்ள வச்சிருந்தேன்னா அவங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸை கரப்ட் பண்ணிடுவாங்க. அது ஒன்று நடக்கும். ஏன்னா இப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, நல்லா படிச்சுட்டு இருக்காங்க ஒரு பையன், இந்த குரூப்ல இருந்து ஒரு பையனை நான் அங்க வச்சுட்டேன் அப்படின்னா, டேய் மச்சான் என்னடா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கவா, டீ குடிச்சிட்டு வரலான்ட்டு இழுத்துட்டு போயிட்டான்னு வைங்க, அவனோட மென்டாலிட்டி அந்த இடத்துல மாறிடும். ஏன்னா நம்மளும் அப்படி இருந்த கேட்டகரி தான், அதனால சொல்றேன். ஓகே. இது புதுசா இருக்குனே. இல்ல சிம்பிளா சொன்ன இந்த த்ரீ இடியட்ஸ் நண்பன் படம்லாம் பார்த்திருக்கீங்களா? ஏங்க நான் தளபதி ஃபேன். சொல்லலாமா? ஓகே சொல்லலாம். நம்ம பெருசா வீடியோ ரீச் ஆக போறதுல. ஆக்சுவலி பாத்தீங்க நான் நிறைய எக்ஸாம்பிள் தளபதி வச்சு தான் சொல்லிட்டு இருந்தேன் தன்னாரம். ஏங்க நடுவுல தலையும் வந்தாரு. இல்லைங்க, என்ன தலையை விட்ட கூட கூடாதுல்ல, அவர் ஃப்ரெண்ட், நம்ம நண்பர் அஜித் இல்ல. எக்ஸாக்ட்லிங்க, நானும் அப்படிதான். எக்ஸாக்டா உங்களை மாதிரி தான். ஏன்னா நானும் தளபதி ஃபேனா இருந்தாலும் ஐ ரெஸ்பெக்ட். இந்த மாதிரி கலாய்க்கிறது அதெல்லாம் பண்ணுவோம். நமக்கு தலையும் தளபதி ஒரு வகையில இன்ஸ்பிரேஷன். ஏன்னு பாத்தீங்கன்னா நானும் வந்து பாத்தீங்கன்னா லைக் பைக் மெக்கானிக்கா இருந்திருக்கேன். அதாவது பார்ட் டைமா, நான் வந்து ப்ரொஃபஷனல் பைக் மெக்கானிக்லாம் கிடையாது, ஒரு பார்ட் டைமா வேலை செஞ்சு கொஞ்சம் மெக்கானிசம் கத்துக்கிட்டேன். ஒரு சின்ன பைக் ரேசிங், அன்அஃபிஷியல் பைக் ரேசிங்ல நானும் இருந்திருக்கேன். ஒரு 2 இயர்ஸ் இருந்திருக்கேன். அன்அஃபிஷியல் பைக் ரேசிங் கோயம்புத்தூர்ல நடக்கும், அதுல வந்து பார்ட்டிசிபேட்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வகையில அந்த ஒரு டிட்டர்மினேஷன், கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறப்போ எனக்கு அஜித் சார் வந்து நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். எத்தனை சர்ஜரி பண்ணாலுமே ஹி வாஸ் கிவிங் அ கம்பேக், அது ஒன்று. ஸோ லைக் தன்னோட ப்ரொஃபஷனை ரொம்ப விரும்புவார். லைக் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும், ஒரு பிரியாணி செய்யறதாகட்டும், ஒரு ஆக்டிங் ஆகட்டும், அந்த ஒரு 100% கமிட்மெண்ட் அதில் வைப்பார். அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் பை ஏகே சார். செகண்ட் வந்து நம்ம விஜய், தளபதி அண்ணா. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் கொரியோகிராஃப்லாம் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன் காலேஜ் டேஸ்ல. ஸோ டான்ஸ்ல வந்து விஜய் அண்ணா ஸ்டெப்ஸை வந்து பயங்கரமா ப்ராக்டிஸ் பண்ணி நானும் காலேஜ்ல அதான் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குருவியில டண்டானா அந்த சாங்கு, அதுக்கப்புறம் அழகிய தமிழ் மகன் ஸ்டெப்பு, அந்த எல்லாம் புகழுமே சாங்ஸ், போக்ரி பொங்கல், ஓகேங்களா, சிவகாசி சாங்ஸ், எல்லாமே ஸ்கூல் டேஸ்ல இருந்து விஜய் சாங்ஸ். அதாவது நான் டான்ஸ் ஆடினா அந்த விஜய் சாங் கண்டிப்பா இருக்கும், விஜய் சாங் இல்லாம அந்த டான்ஸ் இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஃபேனு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு கோட் ஒன்று படிச்சிருக்கேன், பல அவமானங்களை நீ பார்த்திருந்தால் நீ ஒரு தளபதி ரசிகனாய் இருப்பாய் அப்படின்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நானும் பாத்தீங்கன்னா நிறைய அந்த என்ன சொல்லுவாங்க அந்த கிரிட்டிசிசம்ஸ் நிறைய கேட்டிருக்கேன். நான் சின்ன வயசுல இருந்தே என் ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், இல்லை நான் எஸ்பிஐ விட்டுட்டு வந்தப்போ சரி, ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் கேட்டிருக்கேன். எங்க ஃபேமிலி ஃபினான்ஷியலா வீக்கா இருந்தப்போ சரி நிறைய பார்த்திருக்கேன். ஸோ லைக் அந்த வகையில அவரு நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு பெரிய ஃபேன் பேஸ் கேரளால பாத்தீங்கன்னா இன்னைக்கு போனாலும் தமிழ்நாடு விட பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க கேரளால. எனக்கு பொறாமையா இருக்கு. என் ஃப்ரெண்டு கேரளால இருக்கான், கொச்சின்ல இருக்கான், நோபின்ட்டு ஒரு ஃப்ரெண்டு, சாரி பேரு தேவராஜ்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவன் கொச்சின்ல இருந்து எனக்கு ஃபோன் பண்றான், மச்சி தளபதி இங்க இருக்காரு, நீ வரலையா, நான் அங்கதான் செல்ஃபி எடுக்க போறேன், வயிற்றுச்சல கூட்டிக்காதரா, போடா போய் செல்ஃபி எடுத்துட்டு போடுறா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஸோ லைக் வந்து எப்படி இது ஒரு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணார், அவர் போய் அந்த ஒரு பீப்புள் ஹார்ட்ல வந்து எப்படி கனெக்ட் ஆனார், அது ஒரு இன்ஸ்பிரேஷன். ஸோ அந்த மாதிரி நானும் கனெக்ட் ஆகணும். நான் தளபதி அளவுக்குலாம் போகணும்னு விருப்பப்படல, பட் வந்து ஆமா நம்ம பேர் சொன்னா ஒரு 4 பேருக்கு தெரியணும், அவ்வளவுதான். ஸோ ஆமா, எதுக்கு நான் இந்த டாபிக் உள்ள வந்தேன் அது மறந்து போச்சு. ஆமா, இதுக்குள்ள வந்தோம். ஆமா, ஏதோ கொஸ்டின் கேட்டேன், நானே மறந்துட்டேன். என்ன கேட்டேன், ஏதோ ஒண்ணு பேசும்போது தளபதி டைலாக் தான் நம்ம நிறைய சொல்லுவோம் அப்படின்னா, நான் வந்து இல்ல தல படத்து நடுல சொன்னீங்க, அஜித் சாரோட படம் நடுல வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொன்னேன். சோ அப்ப இந்த டாக் வந்துச்சு. எனிவே நல்லா இருந்துச்சு, 2 பேரோட பாசிட்டிவா அவங்கள பேசுறப்போ. அது இல்ல ஆக்சுவலி அதை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த பைக் ரேசிங் பத்தி நம்ம சொல்லும் போது தானே. ஸோ லைக் வந்து நான் எந்த ஒரு ப்ரொஃபஷனையுமே குறைச்சு பார்க்க மாட்டேன். ஸோ எவ்ரிபடி ஹாவ் அ ஸ்கில். அதாவது லைக் அதான் நான் என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே நான் சொல்லுவேன், உங்ககிட்ட இருக்க ஒரு ஸ்கில் என்கிட்ட இல்லாமல் இருக்கும்டா,
ஸோ அந்த வகையில் உன்னை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ரெஸ்பெக்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இட் ஷுட் பி ஏர்ன்ட். ஓகேங்களா? நம்ம யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. இவன் இப்படி, அவன் அப்படி, இவன் கெட்டவன். ஒருத்தன் வந்து என்னை பற்றி கெட்டவன் சொல்லி அடுத்தவங்ககிட்ட பேசுகிறான்னா பேசிட்டு போட்டும். ஸோ அதனால எனக்கு எந்த லாஸும் ஆக போகிறதில்ல. ஸோ நான் வந்து ஒருத்தவங்க லைஃப்ல நான் கெட்டவனா இருக்கேன், நான் கெட்டவனாவே நான் இருந்துட்டு போறேன், தப்பே இல்லையே. அதான் நம்ம தனுஷ் சொல்லியிருக்காருல்ல, என்ன அறகுறையா நல்லவனா இருக்கிறத விட முழுசா கெட்டவனா இருந்துட்டு போலாங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருந்துருவேன். என்னை ரொம்ப நல்லவன் சொல்றியா, சரி வச்சுக்கோ, நல்லவனாவே இருந்துட்டு போறேன். ஸோ நான் வந்து யாரையும் ஜட்ஜ் பண்ண மாட்டேன், இவங்க கெட்டவங்க அவங்க நல்லவங்க. ஒருத்தவங்க வந்து என்கிட்ட அவன் வந்து கெட்டவன் என்கிட்ட சொல்றாங்கன்னா, சரிடா இருந்துட்டு போதுடா, அவன் வேற ஏதோ சுச்சுவேஷன்ல உங்ககிட்ட கெட்டவனா நடந்திருக்கான், அதுக்காக நீ ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லைஃப் வரும். அப்புறம் எதுக்கு பாவ மன்னிப்புன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படிலாம் நானும் ஃபிலாசபிலாம் பேசுவேன். பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை மெச்சூரிட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிச்சு எனக்கு. லைக் எந்த மனுஷங்களையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. ரோட்ல போறோம், திடீர்னு ஒரு வண்டிக்காரன் வந்து நேருக்கு நேர் மோதிக்கிட்டோம், இல்ல நாங்க 2 பேர் டிராஃபிக்ல நிற்கும் போது டக்குன்னு இப்படி உரசிக்கிட்டோம் அப்படின்னா உடனே சண்டை போடக்கூடாது டிராஃபிக்ல. சாரி பாஸ் என்னோட தப்பு தான், சாரி பார்த்து போங்க அப்படின்னு நான் விட்டு கொடுத்துட்டேன்னா, அவனும் பாத்தீங்கன்னா பரவாயில்ல பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். அதை விட்டு டே என்ன என் வண்டி மேல மோதிட்ட, யாரா நீ, என்ன எந்த ஏரியா நீ அப்படின்னு நான் நின்னா அவனும் பதிலுக்கு நிற்பான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டுட் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் எப்படின்னா, நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை தான் திருப்பி கொடுப்பாங்க. திஸ் வாட் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர். நீங்க ஒரு நாய்க்கு ஒரு நாள் பிஸ்கட் போட்டுட்டு 100 நாள் அடிங்க, 101வது நாள் வாலாட்டிட்டே வரும். ஏன்னா நீ ஒரு நாள் போட்ட பிஸ்கட்டுக்கு அது இன்னும் நன்றியோட இருக்கும். ஆனா மனுஷங்க அப்படி இல்லை. நீ 100 நாள் பிஸ்கட் போட்டாலுமே ஒரு நாள் அடிச்சேன்னா அந்த ஒரு நாள் அடிச்சதை தான் கவனிப்பான். ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு அப்புறம் லைக் ஐ ஸ்டாப் ஜட்ஜிங் பீப்புள், ஐ ஸ்டாப் ஆர்கியூயிங் வித் பீப்புள், ஐ எம் பீயிங் மை செல்ஃப். அவ்வளோதான். நானா இருக்கேன். என்னை உனக்கு பிடிச்சிருக்கா, ஐ வில் பி வித் யூ. என்னை பிடிக்கலையா, உன்னை விட்டு நான் விலகி இருப்பேன். தட்ஸ் இட். நைஸ். எவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டேன். சொல்லிட்டீங்க. ஆமா. ஸோ இப்போ ஆஸ்பைரிங் பேங்க் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு அட்வைஸ் கொடுக்கணும் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? லைக் ஐ நோ நீங்க இவ்வளவு சொன்னதுல இருந்து ஒன்னு சொல்வீங்க, அது என்னன்னா அட்வைஸ் கொடுத்தா பூமர் டெடிகேட்டடா. பட் பரவாயில்ல சொல்லிட்டு போடுங்க. ஏங்க எல்லாருமே ஒரு லிஸ்ட்ல வருவோம். பூமர்னு சொல்றவங்க கிரிஞ்ச் லிஸ்ட்ல இருப்பாங்க. வாட் டு டு. எல்லாரும் ஒரு லிஸ்ட்ல வருவோம் தான். அதனால அதுக்குள்ள ஒரி பண்ணக்கூடாது, அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். சோ என்ன அட்வைஸ்? சரி ஓகே, அட்வைஸ் இல்ல, ஏதாவது வந்து சரி ஓகே அட்வைஸ் நீங்க வந்து என்ன கொடுப்பீங்க அவங்களுக்கு? எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் நீங்க சொல்றது வந்து டெடிகேட்டடா நீங்க பண்ணுங்க உங்க டைம் பாஸ்க்கு, வேற ஜாப் இல்ல சோ நான் இதுக்கு வரேன், ஆர் நான் மேரேஜ தள்ளி வைக்கணும் அதை டிலே பண்ணணுங்கிறதுக்காக நான் இங்க வரேன், ஆர் வந்து வீட்டுல சொல்றாங்கன்னு நான் வரேன், இந்த மாதிரி வீட்டுல எழுத சொன்னாங்கன்னு எழுதுனேன், பட் நான் எங்கேயும் கோச்சிங் போல, நானே எனக்கு ஜஸ்ட் ஒரு ட்ரை, நம்ம என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் போனேன். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது, அது எனக்கு தெரியும். அது இல்லாம நீங்க வந்து ஒரு டிப்ஸ் ஆர் அட்வைஸ் என்ன கொடுப்பீங்க? சிம்பிளா சொல்லணும்னா லைக் இப்போ இப்போ மகாலட்சுமியை நான் ஸ்டூடெண்டா அசியூம் பண்ணி கேட்கறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் எங்கிட்ட வரீங்கன்னு வச்சுக்கலாம். நான் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு கேட்கறேன். சொசைட்டில ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும், ஒரு சின்ன விஷயத்த மாத்தணும்னா என்ன நீங்க மாத்தணும்னு நினைப்பீங்க? சொசைட்டில நம்ம தான் மாறணும். எல்லாரும் இப்படி நினைச்சா எல்லாரையும் மாறணும். ஓகே, அதுவே போதும் எனக்கு. நான் இதுதான் ஓகே, நான் இந்த பதிலே எடுத்துக்கிறேன். நம்ம மாறணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெட் சிக்னல்ல நிற்கும் போது எத்தனை பேர் கிரீன் விழுகிறதுக்கு முன்னாடியே ரேஸ் வச்சுட்டு ஓடுறானுங்க? ஆப்வியஸ்லி எல்லாருமே தான். அண்ட் நம்ம ஒரு நல்லவனா நிமிர்ந்து நில் ஜெயம் ரவி மாதிரி நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், அன்னியன் விக்ரம் மாதிரி அம்பி மாதிரி நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவேன், அந்த ஒயிட் கோடுக்கு பின்னாடி நின்னோன்னு வைங்களா, ஹார்ன் அடிச்சு சாவடிப்பானுங்க. அந்த டிசிப்ளின் பாத்தீங்கன்னா சுத்தமா போயிடுச்சு சொசைட்டில. சிம்பிள், இந்த ரோட் சிக்னல்ல ஃபாலோ பண்றதுக்குண்டான டிசிப்ளினே இல்ல. கரெக்ட்டுங்களா? அப்போ இப்ப நீ ஒரு ஸ்டூடெண்டா நீங்க எங்க கிட்ட வரீங்க அப்படின்னா, நீ இந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சேன்னா எந்த பொசிஷன்ல இருந்தா இந்த விஷயத்த நீ மாத்தலாம் அப்படின்னு திருப்பி கேட்பேன் ஸ்டூடெண்ட். ஸோ அவன் என்ன சொல்லுவான், நான் ஒரு டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்லயோ ஒரு போலீஸ் அத்தாரிட்டிலயோ இல்ல ஒரு ஹை பொசிஷன்லயோ இருந்தானா ஐ கேன் ஏபிள் டு சேஞ்ச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காருக்கு பின்னாடி போலீஸ் அப்படின்னு ஒட்டி இருக்கு, நான் ரெட் சிக்னல்ல நின்று இருக்கேன், கிரீன் விழுகருக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்கு, எவனாவது ஹார்ன் அடிப்பானா என் வண்டியை பார்த்து? ஆர்மி நேவி இல்ல போலீஸ் அப்படின்னு இருந்தா அடிப்பானா? அடிக்க மாட்டான்.
ஒரு கவர்மெண்ட் டேக் இருக்குது, என் கார்லயோ என் பைக்லயோ கவர்மெண்ட் டேக் இருக்கு, கிரீன் விழுகிறதுக்கு இன்னும் 5-6 செகண்ட் இருக்கு, எவனாவது ஹார்ன் அடிப்பானா? வாய்ப்பில்ல. அடிக்கிறதுக்கு யோசிப்பான். கரெக்டா? அதுவே பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பேங்க் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். பேங்க் ஆபீசர் ஆயிட்டீங்கன்னா நீங்க எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு எப்படி ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க? வாங்க மகா உட்காருங்க, ஸ்வீட் சாப்பிடுங்க, டீ குடிங்க, காஃபி குடிங்க, விழுந்து விழுந்து கவனிப்பான். ஏன்னா லோன் வேணும்ல, ஏதாவது லோன் நல்லா வேணும். இருக்கே கேக்குறதுக்கு. சோ அந்த பொசிஷனுக்கு உண்டான ரெஸ்பெக்டை தாண்டி உன்னை வந்து தலையில தூக்கி வச்சுப்பான். அண்ட் ஆல்சோ உங்களை கண்டா ஒரு சின்ன அதை பயம்னு சொல்ல முடியாது, ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். எப்படி இந்த சிக்னல்ல அந்த டேகை பார்த்தா அவன் ஹார்ன் அடிக்க மாட்டானோ அந்த மாதிரி. அப்போ இந்த விஷயத்துக்காக நீ கஷ்டப்படுறது தப்பே இல்லை, அதுக்கு வர்த்து இருக்கு, அதை தான் நான் அவங்ககிட்ட சொல்லுவேன். ஸோ இந்த பொசிஷனுக்கு நீ வரணும்னா நீ கஷ்டப்பட்டாதான் உனக்கு கிடைக்கும். இதுதான் என்னோட அட்வைஸ். ஓகேங்களா? சும்மா ஜஸ்ட் லைக் தட் நான் டைம் பாஸ்க்கு வரேன், பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு வந்தீங்கன்னா அது கிடைக்கவே கிடைக்காது. சொசைட்டில ஏதாவது ஒரு சேஞ்ச். இப்ப நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆனேன்னா ஃபினான்ஷியல் அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு என்னால கொடுக்க முடியும். நிறைய பேருக்கு அந்த ஃபினான்ஷியல் அவேர்னஸே இல்லை, காசு எப்படி சேமிக்கிறது, இல்லை காசு எப்படி செலவு பண்றது, எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எப்படி மல்டிபிள் பண்றதுங்கிற அவேர்னஸ் இல்லை. அதை நான் கொடுக்குற ஒரு பேங்க் ஆஃபீஸர் ஆனா. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேனா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஸ்டூடெண்ட்ஸை போய் நான் மீட் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்பத்துல இருந்தே டிசிப்ளின் பத்தி நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த ட்ரக்ஸ் பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்றேன், ஹெல்த் அவேர்னஸ் கிரியேட் பண்றேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆயிட்டேனா ரூல்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது நான் சொல்லி கொடுக்குறேன், ரூல்ஸ் அவேர்னஸ் நான் கிரியேட் பண்றேன். அப்போ நான் ஒரு பொசிஷனுக்கு போனாதான் ஒரு விஷயத்த மாத்த முடியும். ஸோ நீ அந்த பொசிஷனுக்கு மட்டும் போகணுங்கிற அந்த மென்டாலிட்டியோட வாழ்ந்தா சொல்லுவேன். அதுதான் என்னோட அட்வைஸ். தேங்க்யூ. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல பாலா, லைக் ஒரு பொசிஷனுக்கு வரணும் அப்படின்னு. நீங்க வந்து ஒரு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினர் ஆல்சோ இல்லையா? ஸோ ஆஸ் அ சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரா அது வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ ஒரு சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நம்ம இப்போ சாஃப்ட் ஸ்கில் தாண்டி அப்கிரேடடா ஒரு வெர்ஷன் வந்துருச்சு, சோஷியல் ஸ்கில்ஸ். இப்போ நான் வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரெயினரா இருந்து இப்போ சோஷியல் ஸ்கில்ஸ் திங்கிங் இன்டெலிஜென்ஸ் கோச்சா மாறிட்டேன். இப்போ நான் சொல்லணும்னா ஸோ தட் இப்போ சோஷியல் ஸ்கில்ஸ் அப்படின்னா நான் சிம்பிளா ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். லைக் இப்போ நீங்க வந்து ஒரு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க, நான் வந்து ஒரு இடத்துல நின்று இருக்கிறதா வச்சுக்கலாம். என்கிட்ட வந்து நீங்க கேட்குறீங்க, பாலா இந்த ரோடு எங்க போகுதுன்னு கேட்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னு நான் உங்களை பார்த்து கேட்கறேன். அதுக்கு நீங்க சொல்றீங்க எனக்கு எங்க போகணும்னே தெரியலையே அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப திருப்பி என்னோட பதில் என்னவா இருக்கும்? அப்ப நீங்க எந்த ரோடு எடுத்தாலுமே போய்க்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கரெக்டா? அதுவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க போற டெஸ்டினேஷன் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களை டைரக்ட் பண்றது ஈஸியா. ஸோ அதுதான் சோஷியல் ஸ்கில்ஸ். ஸோ இந்த சொசைட்டில உங்களுக்கு வந்து நீங்க எங்க போகணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும், எந்த மக்கள் கூட நீங்க அசோசியேட் ஆகணும்னு தெரியணும், எந்த மக்களை நீங்க அசோசியேட் பண்ண வைக்கணும்னு தெரியணும். ஸோ அந்த சோஷியல் ஸ்கில்ஸை நான் சொல்லி கொடுப்பேன். ஸோ தட் அந்த சோஷியல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு டிகிரி முடிக்கிற ஸ்டூடெண்ட்டோ இல்லை டிகிரி முடிச்ச ஸ்டூடெண்ட்டோ ஒரு 4 கேட்டகரியை தாண்டி அவனால எங்கேயுமே போக முடியாது. ஒரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம், இன்னொரு கேட்டகரி கார்பரேட், இன்னொரு கேட்டகரி ஐடி ஜாப், இன்னொரு கேட்டகரி ஆண்டர்பிரினர்ஷிப். இந்த 4 தாண்டி வேற எங்காவது போறதுக்கு சான்ஸ் இருக்கா? சன்னியாசியா வேணா போலாம். கரெக்ட்டுங்களா? இப்போ மேஜரா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 80 to 90% இந்த 4 கேட்டகரியை தாண்டி எங்கேயும் போக மாட்டாங்களா நம்ம சொசைட்டில? அப்ப இந்த 4 கேட்டகரிக்குள்ள நீ போகணும் அப்படின்னா உனக்கு அந்த சோஷியல் ஸ்கில் இருக்கணும். நாளைக்கு நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கீங்க, ஐ திங்க் ஐடி இண்டஸ்ட்ரியில நீங்க இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் அங்க இருக்க ஹியூமன் ரிசோர்ஸ் எப்படி டீல் பண்ணணும், ஸோ அங்க இருக்க மக்கள் கூட நான் எப்படி அசோசியேட் ஆகணும். நான் ஒரு பப்ளிக் செக்டார்ல இருந்திருக்கேன், அங்க கல்ச்சர் வேற. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னா ஈவன் நானும் ஐடியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஹெச்சிஎல்ல நான் ஒர்க் பண்ணியிருந்திருக்கேன். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎல் ஆகட்டும் இல்லை நம்ம ஹெச்ஆர் ஆகட்டும், ஹை கிரேஷ் ஹவர் யூ அப்படின்னு தான் கேட்போம். கரெக்டுங்களா? அதான் நேம் சொல்லியே நம்ம கூப்பிடுவோம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிசிஎஸ்ல இருந்தப்போ நான் 2010-11 டிசிஎஸ்ல இருந்த யூஜி முடிச்சுட்டு அப்போ எங்கள் டீம் லீடர் பேர் வந்து கிருஷ்ணா. ஸோ இந்த அவர் வந்து கால்மி கிரிஷ், இந்த கோப்படத்தில் வர மாதிரி தான் சொல்லுவார், கால்மி கிரிஷ் அப்படிம்பார். ஓகே கிரிஷ் அப்படின்னு நாங்கள் போவோம். நீ ஒரு நாள் கிரஷ் பண்ற இருடா அப்படிங்கிற மாதிரி நாங்கள் யோசிப்போம். அதுவே பார்த்தீங்கன்னா எங்கள் ஹெச்ஆர் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க பேர் பார்த்தீங்கன்னா நிர்மலா. ஓகேங்களா? ஹாய் நிம்மி அப்படின்னு தான் நான் கூப்பிடுவேன், கால்மி நிர்மலா நாட் நிம்மி அப்படிமா. ஓகே நிர்மலா ஷியோர், இப்படிதான் பேர் சொல்லி கூப்பிட்டு பழகிட்டோம். எஸ்பிஐக்குள்ள போறேன், அங்க வந்து பாத்தீங்கன்னா சார் மேம தவிர அப்படி சொல்லக்கூடாது, நேம் சொல்லக்கூடாது. ஸோ அங்க வந்து வி ஷுட் கிவ் ரெஸ்பெக்ட். ஸோ அந்த ஒரு இது இருக்கு.
ஸோ இது 2 டிஃப்ரெண்ட்டான இண்டஸ்ட்ரி. இதே இப்போ நான் ஆண்டர்பிரினரியல், அதாவது பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், பேங்க்குள்ளே இருந்திருக்கேன். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எம்பிஏ முடிச்சுட்டு பேங்க் வேலை பார்த்துட்டு இப்போ பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்திருக்கேன். இப்போ ஆண்டர்பிரினராக இருக்கும்போது நான் யாரை பார்த்தாலுமே பேர் சொல்லியும் கூப்பிடலாம், மேம் சார்னு கூப்பிடலாம், அக்கா அண்ணான்னு கூட கூப்பிடலாம், டே பச்சை சட்டை அப்படின்னு கூட நம்ம கூப்பிடலாம், நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸ்டைலில். ஆனால் இப்போ இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு விஷயம் நோட் பண்ணி பாருங்க, சோஷியல் ஸ்கில். மக்கள் கூட நான் கனெக்ட் ஆகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நானும் நீங்களும் பேசுறோம்னா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க என் கூட பேசும்போதே இந்த மனுஷன் கூட ஏதோ ஒரு 10 வருஷம் பேசின மாதிரியே பேசுறாரு அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குறோம் பாத்தீங்களா, தட் இஸ் சோஷியல் ஸ்கில். ஓகே, அந்த கம்ஃபர்ட் கொடுக்கணும் இல்லையா? எஸ். நான் ஃபர்ஸ்ட் உங்க செய்யணும். ஏன்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் சொல்லியிருக்காருல்ல, இந்தியன் பேசாட்டி செத்து போயிடுவான்ட்டு பாட்ஷா படத்துல. ஞாபகம் இருக்கா அந்த டைலாக்? ஓகே. அப்ப நீங்க 2K கேர்ள், 90s கிட்ஸ்க்குலாம் எங்க ஞாபகம் அதெல்லாம் இல்ல. இல்ல. இல்ல ஆக்சுவலி இல்ல நான் பார்க்காம திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகல, அவ்வளவுதான். நீங்க இவ்வளவு மூவி ஃப்ரீக்கா இருப்பீங்க எனக்கு தெரியாதுல. நக்மாவை ஆட்டோல வச்சுட்டு ரஜினி சார் கூட்டிட்டு போவாரு. ஆமா. அப்போ நக்மா கேட்பாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் எழுதியிருக்கீங்களே, அதை பத்தி ஆமா. என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றப்ப அப்போ சொல்லுவார், அமெரிக்காக்காரன் குடிக்காம இருந்தா சண்டை போடாம இருந்தா செத்து போயிடுவான். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. நீங்க அத ஷார்ட் ஃபார்ம்ல சொன்னது எனக்கு ஞாபகம் இல்ல. அவர் வந்து அப்படியே திரும்பி ஐ மீன் ஆட்டோல திரும்பி உட்கார்ந்து சொல்லுவாரு இல்லையா? அதேதான், நான் இந்தியனாச்சே பேசாட்டி செத்து போயிடுவல்ல அப்படிங்கிற மாதிரி. இல்ல பேசிக்கலாவே இந்தியன்ஸ்க்கு வந்து பேச்சு திறமை இருக்கு. பேசிக்கலாவே அதுவும் சவுத் இந்தியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆரியபட்டா ஆகட்டும், மேக்ஸ் லெஜண்ட் ராமானுஜம் ஆகட்டும், எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து தான் வந்திருக்காங்க. ஏன் நம்ம போதி தர்மர் எல்லாருமே சவுத் இந்தியா, திருவள்ளுவர். ஓகே, நார்த் இந்தியால யாரும் இல்லைன்னு சொல்ல வரல. பட் பேசிக்கலா இந்த திராவிடியன் சாயில இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா லிட்ரேச்சர், மேக்ஸ் அண்ட் அந்த கம்யூனிகேஷன்ங்கிறது பல ஆயிரம் வருஷமா நேச்சுரலாவே நம்ம கிட்ட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம லீடர்ஸை நல்லா கவனிச்சு பாருங்களேன். அவங்க பேசுறதாகட்டும், அவங்க எடுக்கிற டெசிஷன் ஆகட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எத்தனை லீடர்ஸ் இருக்காங்க தெரியல. ஆக்சுவலி நான் சொல்லாமல் தெரியல, இது பாலிடிக்ஸ் ஆயிடுச்சுன்னா நீங்க கட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல, சொல்லலாம். இப்ப நானுமே வந்து இப்ப நான் வந்து யாரு சப்போர்ட்டரும் கிடையாது. லைக் இப்ப நான் இத சொல்லலாமான்னு யோசிக்கிறேன். பட் ஒரு சில பேரோட ஸ்பீச் அவங்க அந்த ஸ்பான்டேனியஸா ஒரு ஆன்சர் கொடுப்பாங்க இல்லையா, மைக்கு போய் நீட்டினதோ. சில பேர் வந்து சில சில பேர் வந்து லைக் இன்னொரு பார்ட்டியை கலாய்க்கிறதுக்காக பேசுவாங்க. சில பேருக்கு என்ன ஆன்சர் கொடுக்கணும்னு எக்ஸாக்டா தெரியாது, வளருவாங்க. பட் ஒரு சில பேர் தான் வந்து கரெக்டான ஒரு நியூட்ரலான ஒரு சைட்ல இருந்து பேசுவாங்க. ஈவன் தோ அவங்க ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றவங்களா இருந்தாலுமே, அந்த பார்ட்டில இருக்கிறவங்களா இருந்தாலுமே அவங்களோட ஆன்சர் வந்து நம்மளுக்கு இம்ப்ரெசிவா இருக்கும். இவர் லீடர்ப்பா அப்படின்னு நம்மளுக்கே தோணும். எனக்கு இந்த ரீசன்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் எஸ் ஜெய்சங்கர் அவரோட வீடியோஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா பேசுவார், ரொம்ப கிளாரிட்டியோட பேசுவார். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரகுராம் ராஜன், எக்ஸ்ஆர்பிஐ கவர்னர் ரகுராம் ராஜன், மன்மோகன் சிங், அவர் பாத்தீங்கன்னா எக்கனாமிலே கோல்டு மெடலிஸ்ட். ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் பார்த்துருக்கேன். நம்ம சவுத் இந்தியாவுக்கு வந்தா நம்ம சவுத் இந்தியன் லீடர்ஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், இல்லாட்டி கருணாநிதி ஐயா ஆகட்டும். ஸோ 2 பேருமே ஆப்போனன்ட் டீம். ஆனா அவங்க 2 பேர் பேசினாலுமே நம்ம கேட்போம், ஏதோ ஒரு பூஸ் பம்ப் வரும் அவங்க 2 பேர் பேசுறது கேட்டா. ஒரு லிட்ரேச்சர் பத்தி கருணாநிதி ஐயாவை அடிச்சுக்க ஆள் இல்ல, அவர் தான் லிட்ரேச்சர் தான். அதே மாதிரி நம்ம அம்மா ஜெயலலிதா அவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா டிட்டர்மினேஷன், அந்த விமன் எம்பவர்மெண்ட், அந்த விமன் பவர்னா என்ன, அதை வந்து சூப்பரா பேசுவாங்க. அவங்க பேசின அயன் லேடின்னு சொல்லுவாங்க, நம்ம சவுத் இந்தியன் அயன் லேடி அவங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி லீடர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கதான் பார்த்தோம். இவங்களுக்கும் முன்னாடி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எம்ஜிஆர், அறிஞர் அண்ணா இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு. இவங்கெல்லாம் மைக்க பிடிச்சு சூப்பரா பேசுவாங்க. ஒரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஃபாரின் மினிஸ்டர் 1953ல இந்தியாவுக்கு வந்திருக்காரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரு வந்து பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா? நேரு பிரைம் மினிஸ்டர். ஸோ நம்ம காமராஜர் வந்து பேசிக்கலி ஹி வாஸ் காங்கிரஸ் அண்ட் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டரா அப்போ இருக்காரு. ஸோ அவங்க நம்ம ஆல் இண்டியன் ஸ்டேட்ஸோட சீஃப் மினிஸ்டரையும் டெல்லிக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் அண்ட் யூகே பிரைம் மினிஸ்டர் வந்த நாட்டிக்கு எல்லாத்தையும் அங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டின்னர் சாப்பிட்றப்போ பிரைம் மினிஸ்டர் ஸ்பீச் கொடுக்குறாரு. நம்ம காமராஜர் ஏன் அவரை படிக்காட்டியும் மேதைன்னு சொல்றாங்கன்னா, இங்கிலீஷ்ல எந்த வேர்டுல அதிகமான லெட்டர்ஸ் இருக்கு அப்படிங்கிற கேள்விய அந்த யூகே ஃபாரின் மினிஸ்டர் கிட்ட வச்சார். யூகே ஃபாரின் மினிஸ்டருக்கே அது தெரியல. அத நம்ம
காமராஜர் சொன்னார். அந்த வேர்ட் என்னன்ட்டு நீங்க ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷனா இருக்கும். ஸோ இப்படி ஒரு இது நான் ஆல்ரெடி dependent கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஞாபகம் இல்ல. அது நீங்களே சொல்லலாமே. எனக்கு மறந்து போச்சுங்க. அதனால தாங்க நாங்க இப்படி விட்டு போடுறோம். நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதான் ஏங்க நீங்க ஆக்சுவலி அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பாத்தீங்களா? நான் படிச்சேன். நான் மறந்துட்டேன். 18 வேர்ட்ஸ் என்னமோ 18 லெட்டர்ஸ் என்னமோ வரும் அந்த வேர்ட்ல. 18ஓ 12 லெட்டர்ஸோ சம்திங் வரும். ஓகேங்களா? இல்ல அதுக்கப்புறம் 1970s 80ஸ்க்கு அப்புறம் வேற வேர்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் அந்த டைம்ல அவர் சொன்ன அந்த வேர்டு வந்து இட் வாஸ் த லாங்கஸ்ட் லெட்டர்ஸ் இன் ஒன் வேர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இதே தான் பாத்தீங்கன்னா 1995லயோ 96லயோ பிபிசியில இருந்து நம்ம ஜெயலலிதா அவர்கள் அந்த அம்மா நம்ம அம்மா வந்து இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்க. ஓகேங்களா? மிஸ் ஜெயலலிதாவை. ஸோ பிபிசில இருந்து வந்தவங்க பேசுற அக்சென்ட்டை விட டபுள் த அக்சென்ட் ஜெயலலிதா பேசியிருக்காங்க. இத்தனைக்கும் ஜெயலலிதாங்கிறவங்க பாத்தீங்கன்னா அந்த அம்மா வந்து 10th ஸ்டாண்டர்டோட நிறுத்திட்டாங்க அவங்க எஜுகேஷன். பட் ஷீ கேன் டாக் மினிமம் 6 லாங்குவேஜஸ். இங்கிலீஷ்லயே ஷீ கேன் டாக் மல்டிபிள் அக்சென்ட்ஸ். யூகே, அமெரிக்கன் அண்ட் ஆஸ்திரேலியன் அக்சென்ட் மூணுமே அவங்களால பேச முடியும். ஸோ அந்த இடத்துல பிபிசி இன்டர்வியூவரே பார்த்தீங்கன்னா அதிர்ந்துட்டாங்க. ஏன்னா பிபிசியில் ஒருத்தவங்களை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னா அந்த அக்சென்ட் கம்யூனிகேஷன் வந்து பயங்கரமாக பார்ப்பாங்க, ப்ரொனவுன்சியேஷன்லாம். அவங்கனால ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத ஒரு வேர்டை அசால்ட்டாக நம்ம மிஸ் ஜெயலலிதா அவங்க பண்ணாங்க, எக்ஸ் சீஃப் மினிஸ்டர். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ மோர் தேன் பொலிட்டிக்கல் ஒரு லீடர்ஷிப், அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்க கிட்ட இருந்து கிடைக்குது. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ இன்ஸ்பயர் ஃப்ரம் பீப்புள். நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க சொல்றதுல இருந்து. ஏன்னா லைக் நான் நம்ம நம்ம உங்களோட ஜேர்னி வந்து நார்மலா நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிதான் நினைச்சோம் பாலா. பட் உங்ககிட்ட இருந்து இவ்வளோ இன்சைட்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சீரியஸ்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ரொம்ப ஜோவியலா இருப்பீங்க. நான் தான் சொல்றேனே, ரொம்ப ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் பேசுவீங்க. ஸோ உங்களுக்குள்ள இவ்வளவு நாலேஜ் இருக்கு, இவ்வளோ விஷயம் நம்ம வந்து உங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம், இவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கறதே வந்து இல்லை இதெல்லாம் புக்ஸ் படிச்சு நிறைய தெரிஞ்சுக்கேன். நான் நிறைய புக்ஸ் படிப்பேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல 2010ல இருந்து படிச்சுட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸா ஒரு 1200 புக்கு தெரியுது. தெரியுதா புக்கு? ஆ ஸோ ஆக்சுவலி இவ்வளோதான் ஃப்ரேம் வருதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். என்னை தாண்டி இது வரைக்கும் வருதா? தெரியுது புக்ஸ். அந்த பக்கம் என் சார்ஜர் வயரு தெரியுது. ஐயோ இது வரைக்கும் தெரியுதா? அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா லைக் அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. அது சொன்னா இன்னும் டைம் இழுக்குமோன்னு பாக்குறேன். பரவாயில்ல. நம்மளுக்கு இதுதான் வேணும் இல்லையா? நிறைய பேருக்கு கட் பண்றதெல்லாம் மேட்டர் இல்ல. நான் 2 வீடியோவா கூட போட்டுப்பேன், 3 வீடியோவா கூட போட்டுப்பேன். பட் உங்களோட பார்ட் 2ல ரிலீஸ் பண்ணீங்களா? அப்ப இது பாகுபலி பார்ட் 1 பார்ட் 2. பட் உங்களோடது எப்ப போய் ஆக்சுவலி உங்களோடது இப்ப கேட்டாதானே உண்டு. மிஸ் பண்ணிட கூடாது. அதானே பாகுபலியை மிஞ்சும் பிரம்மாண்டம் மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி நம்ம கிட்ட இருக்கு. சொல்லலாமா? ஓகே, என்ன ஸ்டோரி? ஹலோ. இப்போ கனெக்ட் ஆச்சு. ஓகே. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 2010ல தான் ஃபர்ஸ்ட் புக் படிக்கிற ஜேர்னி எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்றேன். 2010ல யூஜி முடிக்கிற நம்ம வந்து கொஞ்சம் அசால்ட் பார்ட்டி, இந்த புள்ளிங்கோ 2K புள்ளிங்கோல 90s புள்ளிங்கோ, ஓகேங்களா? ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக லைஃபை எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். எங்கள் அம்மா என்னைய பார்த்துட்டு ஐயோ இவன் எப்படி வாழ்க்கையில் உருப்பட போகிறானோ, என்ன பண்ண போகிறானோன்ட்டு ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ லைக் ஆக்சுவலி வீட்டுக்கு நான் ஒரே பையன் வேற. என்னை வந்து ஒரு மென்டார் ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மோகன்ராஜ் அப்படின்ட்டு ஒரு மென்டார். ஸோ கரண்ட்லி ஹீ இஸ் இன் யூகே ரைட் நவ், ஓகேங்களா? ஸோ அவர் வந்து ஒரு 6-7 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு கோயம்புத்தூர்லேயே. நல்ல ஒரு பெரிய பிக் ஷாட் அவர், ஓகேங்களா? ஸோ கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சின்னு ஒரு ஏரியா இருக்கு, தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ பொள்ளாச்சியில் அவருக்கு வந்து கோயம்புத்தூர்ல தானே. ஓ அப்படிங்களா? நீங்க கோவில்பட்டி நடி கன்ஃபியூஸ் ஆயிட்டோம். இல்ல நான் கோவில்பட்டி தான். பட் காலேஜ் டைம்ல இருந்தே கோயம்புத்தூர்ல தான் இருக்கிறோம். ஒர்க் பண்றது இப்ப சென்னை. ஸோ லைக் அவரை மீட் பண்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு எனக்கு. அப்போ அவர் ப்ரொஃபைல்லாம் தெரியாது, அவர்லாம் பெரிய ஆளுன்னுலாம் எனக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு சாதாரணமாக வேட்டி சட்டையில வந்திருந்தாரு. ஸோ அதனால என்னடா இவர் வேட்டி சட்டையில வந்திருக்காரு, நம்மெல்லாம் இப்படி யூஜி முடிக்க போற பெரிய ஆளு நம்ம அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம இருக்கிறோம், ஓகேங்களா? அண்ணா அப்பவே பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஒன் ஆஃப் த லீடிங் காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்ட்டு அந்த காலேஜ்ல பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோல்டு மெடலிஸ்ட் அவர், ஓகேங்களா? ஐ திங்க் அரௌண்ட் 92-93 பேட்ச் அவர் அப்பவே. ஸோ அவர் படிக்கும்போதே அவங்க பேரண்ட்ஸ் கிட்டயோ அவங்க ஃபேமிலியோட மணி எதுவுமே அவர் வாங்கல. பார்ட் டைமா படிச்சு அவரே ஃபீஸ் கட்டி கோல்டு மெடல் வரைக்கும் வந்தவர்.
அந்த மனுஷன். ஸோ அவரே சொந்தமாக பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணி, நான் அவரை மீட் பண்ணுறப்பவே அவர் 3 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார் இந்தியாவில். ஸோ லைக் அவரை மீட் பண்ண போகிறோம். எனக்கு அவரை பற்றில ஒன்றுமே தெரியாது. நான் ஏதோ சாதாரண ஒரு மனுஷன், ராம்ராஜ் ஆடுக்கு வர மாதிரி வேட்டி சட்டையில் வந்திருக்காருன்னு நினச்சி நானும் போய் முன்னாடி பயங்கர திமுறா அப்படியே அப்படியே அசால்ட்டாக இப்படி நின்றுருக்கேன். இந்த பொசிஷனில் தான் நின்றுருந்தேன். அவர் வந்துட்டு பாலா இங்கே வா அப்படின்னாரு. நானும் அப்படியே அந்த சட்டையை ஃபர்ஸ்ட் பட்டன் கழட்டி விட்டு இப்படி தூக்கி விட்டுட்டு, சொல்லுங்க சார் அப்படின்னா. அப்படியே மேலேயும் கீழேயும் பார்த்தாரு. சரிப்பா, ஏதாவது படிக்கிறியா, நல்லா படிக்கிறேன், ஏதோ படிக்கிறேன் சார், வேலை கிடைச்சா ஓகே சார், ஏதாவது வேலை வாங்கி கொடுத்துருந்தா கொடுங்க, அப்படிதான் திமுறா தான் பேசுவேன் நான். என்கிட்ட அந்த திமுரு இருக்கும் எப்பவுமே. இப்போ போயிடுச்சு, நான் அப்போ சொல்றேன். ஸோ அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே என்ன சொன்னார்னா, சரி பாலா, உனக்கு நான் ஒரு புக் ஒன்று கொடுக்குறேன், 30 days டைம் எடுத்துக்கோ, புக்கு படிச்சுட்டு 30 days கழிச்சு எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடு அப்படின்னாரு. நான் அப்படியே அவரை பார்த்துட்டு, சார் புக்கெல்லாம் படிக்கிற பழக்கம் இல்லை சார், புக்கெல்லாம் படிக்க மாட்டேன் சார், டைம் இல்லை சார் அப்படின்ட்டு. இத அந்த ரஜினி முருகன் படத்துல நம்ம புரோட்டா சூரி கிட்ட கை கொடுக்க டைம் இல்லை அப்படின்னு அந்த ஆட்டிடியூட்ல டைம் இல்லை சார் அப்படின்னா. அவர் அப்படியே நீ பார்த்து சிரிச்சுக்கிட்டு, அவர் நினைச்சிருந்தா போடான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். பட் அவர் அதெல்லாம் பண்ணல. அவர் காருக்குள்ள போயிட்டு பார்த்தா அவர் கார் வந்து பிஎம்டபிள்யூ கார். நான் அப்படியே ஆஃப் ஆயிட்டேன் ஒரு நிமிஷம். அந்த பிஎம்டபிள்யூட ஓனரா இவரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. உள்ள போய் ஒரு புக் எடுத்துட்டு வந்தாரு. அந்த புக்கோட டைட்டிலை மறைச்சு வச்சுட்டு, பாலா நீ வந்து புக்கெல்லாம் படிக்க வேண்டாம், இந்த புக்ல இருக்க ஒரு லைன் மட்டும் படி அப்படின்னாரு. நானும் வந்துட்டு சரி ஓகே படிக்கலாமே, கூல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை போய் உத்தி இப்படி போய் பார்த்து படிக்கிறேன். ஒன்லி டெட் பாடி ஹேஸ் நோ டைம். அவர்கிட்ட டைம் இல்லைன்னு சொன்னேன் தெரியுமா. ஸோ அதுக்கு இந்த செருப்பை சாணியில முக்கி அடிக்காம புக்கு மூலமா அடிச்சிட்டாரு. அப்பதான் அவரோட மென்டர்ஷிப், அவரோட என்ன சொல்ற ஸ்கில்ல பத்தி நமக்கு தெரிய வருது, அவரோட இம்பார்ட்டன்ஸ் புரியுது. அப்படியே நம்ம சட்டையெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணிக்கிட்டு கையை கட்டிட்டு, சார் சாரி சார் ஏதாவது பேசியிருந்தா அப்படின்னு. ஒன்றும் பரவாயில்ல பாலா, உங்க ஏஜ்ல எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன சொல்ல வர அப்படின்னு என்னை கேட்டாரு. சார் அந்த புக்கு கொடுங்க சார், நான் படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னா. அவர் ஆக்சுவலி இந்த டைட்டில மறைச்சு வச்சிருந்தாருல, அந்த புக்கை தான் கேட்டேன். அந்த புக்கு நான் தரமாட்டேன், நான் ஃபர்ஸ்ட் ஒரு புக்கு கொடுத்தாலும் அது வேணா படிச்சுட்டு கொடு அப்படின்னாரு. அது ஒரு 100 pages புக்கு. சரி கொடுங்க சார்ன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி 30 days என்ன சார் 20 daysல படிச்சுட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு 45 days ஆச்சு, அது வேற விஷயம். ஸோ அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணி போய் அவர்கிட்ட அந்த புக்கை கொடுத்துட்டு, சார் இதாங்க சார் உங்க புக்கு, சூப்பரா இருந்துச்சு சார், என்ன கத்துக்கிட்ட அப்படிங்கிறது. ஆக்சுவலா அந்த புக்கு வந்து ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங், ஜெஃப் கெல்லருங்கிற ஆத்தரோட புக்கு. ஸோ அந்த புக்ல நீ என்ன கத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டாரு. சார் ஆட்டிடியூட் தான் எல்லாமே, டிட்டர்மினேஷன் தான். இப்போ நான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தா நீங்க எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. ஸோ அந்த ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பிஹேவ் பண்றது ஒரு ஆட்டிடியூட். ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்குறோன்னா, நான் வந்து சாஃப்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா நீங்களும் எனக்கு சாஃப்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ வாட் ஐ கிவ் வாட் ஐ கெட், ஸோ தட் இஸ் ஹவ் மை ஆட்டிடியூட் ஷுட் பி. ஸோ வாட் ஐ எம் கிவிங் வாட் ஐ வில் கெட். ஸோ இது நல்லா புரிஞ்சிச்சு சார் அப்படின்னா. வெரி குட், நல்ல இன்சைட்டா இருக்கு சார். இன்னொரு புக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்ன, அந்த டைட்டில் மறைச்ச புக்கு கொடுங்க சார் அப்படின்னா. முடிஞ்சா அந்த புக்கை நீயே கண்டுபிடி அப்படின்னு சொல்லி, அன்னையிலிருந்து நானே போய் இந்த செல்ஃப் டெவலப்மெண்ட் லீடர்ஷிப் புக்ஸ் எல்லாம் வாங்கி வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அந்த புக்கை இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த டைட்டில் மறைச்ச புக்கோட பேஜ் நம்பர் 77ல அந்த லைன் இருக்கும். அந்த ஒரு க்ளூ மட்டும்தான் எனக்கு இருக்கு. ஸோ எந்த புக் எடுத்தாலும் 77 பேஜ் வரப்ப அந்த லைன் இருக்கான்னு பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி படிக்க ஆரம்பிச்சு இப்போ 1200+ புக்ஸ் முடிச்சாச்சு. இப்போ வரைக்கும் அந்த புக்கை நான் கண்டே பிடிக்கல. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் என் கூட டச்சில் இருக்காரு. அவர்கிட்ட நான் சொல்லுவேன், சார் நேஷனல் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கேன், இன்ஸ்டிடியூஷன் ரன் பண்றேன், ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணிட்டேன், பாலச்சந்திரன் குட் பாய் ஆயிட்டான், இப்போ வந்து அந்த புக்கு டைட்டில் சொல்லுங்க சார் அப்படிம்பேன். இந்த புக்கை கண்டுபிடிக்க போய் தானே இத்தனை அச்சீவ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஜி பேங்கரோல இன்னொரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஜி பேங்கரோ ஐவி அப்படின்ட்டு, IWE, ஐவினா புக்ஸ்ன்னு அர்த்தம். நீங்க என்னோட லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா ஃபவுண்டர் ஆஃப் ஐவி புக்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஸோ தெரியும். யா, ஸோ இந்தியாலேயே ஒரு 6 to 7 சிட்டிஸ்ல இருந்து ஆன்லைன் கஸ்டமர்ஸ் எனக்கு இருக்காங்க புக்ஸ்ல. ஸோ நான் புக்ஸை சஜஸ்ட் பண்ணுவேன், அவங்க எங்கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஐம் நாட் புக்ஸ் இல்லை, ஐ வில் சஜஸ்ட் அண்ட் தே வில் பர்ச்சேஸ் ஃப்ரம் மீ, அந்த மாதிரி. ஸோ லைக் அந்த மாதிரி ஒரு 1000+ புக்ஸ் நான் வச்சிருக்கேன் தனியாக ஐவியில். ஸோ அந்த 1000+ புக்ஸ் வந்து லீடர்ஷிப் புக்ஸ், நான் ஃபிக்ஷனல் புக்ஸ்லாம் எங்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. ஸோ அவர்கிட்ட நான் அதான் சொன்னேன், சார் நான் ஒரு புக் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார், இன்னும் அந்த டைட்டில் கண்டுபிடிக்க முடியல சார். அப்போ அவர் இன்னொரு க்ளூ கொடுத்தாரு. அது எவ்வளோ 2023ல கொடுக்குறாரு க்ளூ. 13 வருஷம் கழிச்சு ஒரு க்ளூ கொடுத்தாரு போன வருஷம். இந்த புக்கு வேர்ல்டுலயே மொத்தம் 7 பேர் கிட்ட தான் இருக்கு. அந்த 7 பேர்த்துல நானும் ஒருத்தன். ஸோ இட்டாலியில நடந்த ஒரு ஏலத்துல இந்த புக் அவர் 80,000 யூரோவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. 80,000 யூரோ. ஒரு யூரோவே 100 ரூபா 112 ரூபா கிட்ட வருது. 80,000 யூரோனா நினைச்சு பாருங்க. அப்ப அந்த புக்கோட மதிப்பு எவ்வளோ கோடி. அந்த மாதிரி சார்ன்ட்டு ஓகே ரைட்டு, அந்த புக்கு நம்ம லைஃப் லாங் கண்டுபிடிக்க மாட்டோம் போல. பட் அந்த கண்டுபிடிக்கிற ஜேர்னியில தான் நான் இத்தனை சக்ஸஸ் கிரியேட் பண்ணேன். புக்ஸ் தான் என்னை இப்படி மாற்றி இருக்குன்னு சொல்லுவேன்.
என் கோவத்தை, என்னோட ஷார்ட் டெம்பர், என்னோட லேசினஸ், ப்ரொகாஸ்டினேஷன், என்னோட ரீல்ஸ்லாம் போய் பாருங்களேன் இன்ஸ்டால. நான் பண்ண ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த புக் ரிலேட்டடா தான் இருக்கும் எல்லாமே. Yes. ஆனா அந்த புக்கு நேம் வந்து இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கலையா? நான் கூகுள் கூட பண்ணி கண்டுபிடிச்சா எனக்கும் சொல்லு. கண்டிப்பா சொல்றேன். நான் மட்டும் கஷ்டப்பட்டு 14 வருஷம் ஏதோ வனவாசம், ராமர் கூட வனவாசம் 14 வருஷம் தான் போனாரு. நான் 20 வருஷத்துக்கு மேல போவோம் போல இருக்கு அந்த புக்கை தேடிட்டு. இது பெரிய டாஸ்கா இருக்குதே. நீங்க எப்ப அந்த புக்கை கண்டுபிடிக்கிறீங்களோ அப்போ ஒரு வீடியோ பண்ணிடுறோம். கண்டிப்பா. இல்ல அப்படி பண்ணனா அந்த புக்கோட மதிப்பு குறைஞ்சு போயிடும். ஏன்னா லைக் வந்து ஓகே. அதை ரிவீல் பண்ணக்கூடாது நானு. ஏன்னா இதுதான் எங்களையும் மென்டர்ஷிப். நாங்களும் வந்து தேடணும். எஸ், இதுதான் அந்த மென்டர்ஷிப். அவர் வந்து எப்படி என்னை வந்து ரெடி பண்ணாருங்கிறது மென்டர்ஷிப் இதுதான். அது வேற ஒரு புக்கை வச்சு. ஓகே. எனக்கா சொல்வீங்களா? என்னங்க? கண்டுபிடிச்சா எனக்காச்சும் சொல்வீங்களா? செலவாகும் பரவாயில்லையா? இல்ல நானே கண்டுபிடிச்சுக்கிறேன். என்ன அதுக்கு ஒரு 20 வருஷம் ஆகும்? ஓ, அதுக்கு நான் செலவு பண்ணிடுறேன். அந்த அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு அந்த ஒரு கியூரியாசிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் நிறைய வச்சிருக்கிற பொண்ணு. நினைச்சு பாருங்க, எனக்கு 14 வருஷமா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன்ட்டு அந்த புக்கை தேடிட்டு. இத்தனைக்கும் அவர் கையில தான் அந்த புக் இருக்கு. ஓகேங்களா? நான் நினைச்சா அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட கேட்டு காலில் விழுந்தும் கூட அந்த புக்கை மட்டும் காமிங்கன்னு சொன்னா காமிச்சிடுவாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதை அவர் காமிச்சிட்டாருன்னு அடுத்தது நான் பண்ண மாட்டேன். தேடலை தாண்டி நான் போக மாட்டேன். ஸோ எனக்கு அந்த தேடல் வேணும். அதுலதான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. லைஃபே தேடல் தானே. ஆமா, எல்லாரும் லைஃப் கடலும்பாங்க, நம்ம தேடலுங்கிறோம், அவ்வளவுதான். லைஃப் உங்க வீட்டை நிறைய கேட்கலாம் போல. எங்க பார்ட் 2 பண்ணலாம். கண்டிப்பா. பாகுபலி மிஞ்சும் பிரம்மாண்டம் நம்ம பண்றோம். பண்ணிடலாம். ஓகே. ஆக்சுவலி நான் எல்லாமே கேட்டேன்னு நினைக்கிறேன். இன்னுமே நிறைய நீங்க எங்களுக்கு வந்து இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க பாலா. நான் வந்து கேட்கணும்னு நினைச்சது என்னமோ கம்மி தான். பட் நீங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து என்ன நிறைய யோசிக்க வச்சிருக்குது. கண்டிப்பா வந்து அது இன்னும் நிறைய பேருக்கு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் பாலா. ஆக்சுவலி வந்து நீங்க நான் அதுக்கு முன்னாடி நாள் தான் வந்து நேத்துக்கு முன்னாடி நாள் டே பிஃபோர் அன்னைக்குதான் வந்து நீங்க ஒரு காலேஜுக்கு, உங்க காலேஜ்னு நினைக்கிறேன், காலேஜுக்கு போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கீங்க. நேத்து வந்து ஒரு ஆண்டர்பிரினர்ஸ் மீட்ல போய் கலந்துட்டு வந்திருக்கீங்க. சோ எல்லாத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு நைட்டு லேட் நைட்ல வந்துட்டு அகைன் மறுபடியும் நான் என்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்த ஒரு ரீசன்னால நம்ம பண்ணிடலாம் மகா அப்படின்னு சொல்லி இவன் நான் கேட்டேன், உங்களுக்கு டயர்டா இருந்தா கூட நம்ம ஓகே இன்னொரு நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு. பட் ஸ்டில் நீங்க வந்து இல்ல இல்ல நம்ம இன்னைக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்ஸ் பாலா. ஆக்சுவலி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் நிறைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட இருந்து. ஆக்சுவலி கிளாஸ் எடுக்க சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பா டயர்டா இருக்குன்னு தூங்கிடுவேன். பேசதானே போறோம், பேசுறது ஜாலியா, சேர்ல உட்காந்தோமா ஃபேனை போட்டோமா அப்படியே பேசிட்டு இருக்கலாம். ஓகே பாலா, தேங்க்யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட். நீங்க வந்து உங்களோட அந்த கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணிட்டு இன்னும் நிறைய பேரை நீங்க வந்து சொசைட்டிக்கு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ஆல் தி பெஸ்ட் பாலா. Thank you, and thank you Maha for this opportunity. I was waiting for this moment. இந்த மாதிரி நானும் பேசணும், இன்டர்வியூ கொடுக்கணும். சின்ன வயசுலேருந்தே நிறைய இன்டர்வியூ பார்க்குறப்பெல்லாம் நம்ம ஜாப் இன்டர்வியூக்கு தான் போகிறோம், நம்மளே தான் இன்டர்வியூ பண்ணுறாங்க, நம்ம 4 பேருக்கு இன்டர்வியூ கொடுக்க போகிறது எப்போங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஸோ ஐ நெவர் டேக் எனிதிங் as too low or too big. Everything is an opportunity. So நம்ம லிங்க்டின்ல கனெக்ட் ஆனது ஒரு காட்ஸ் பிளான். ஸோ இப்போ நீங்க என்னை கொஸ்டின் பண்ணி என் மூலமா ஒரு 4 பேர்த்துக்கு இந்த இன்சைட்ஸ் போய் அதுல யாராவது ஒருத்தருக்கு ஒரு ஸ்பார்க் கிடைச்சாலுமே அது நம்ம 2 பேத்துக்குமே சக்சஸ் நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ யூ ஆர் டூயிங் அ கிரேட் ஜாப் அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஃபைண்டிங் அ லாட் ஆஃப் எமினன்ட் பீப்புள். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர்த்த கண்டுபிடிங்க. சொசைட்டிக்கு நீங்க நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க. God bless you and all the very best. Thank you for the opportunity. Thank you பாலா. ரொம்ப பாசிட்டிவா இருந்துச்சு. என் பிளட்டே O பாசிட்டிவ், அதனால ஆப்வியஸ்லி ஐ அம் பாசிட்டிவ். நாங்க B பாசிட்டிவ். அதனால எல்லாத்துக்கும் B பாசிட்டிவ்ங்கிறது பஞ்ச் டேலாக்கா போயிடுச்சு. O பாசிட்டிவ்க்கு ஒரு ஆப்வியஸ் அதான் புதுசு. நாங்க எப்பவுமே O போடுறவங்க. நாங்க எல்லாம் B பாசிட்டிவ். B போட முடியாது. ஓகே, நாங்க B பாசிட்டிவ், பாசிட்டிவாவே இருப்போம். ஓகே 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 பாலா. Thank you so much. See you soon. Bye. Bye.